சரவணனும் ஜிஷ்ணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ராவணனை பார்ப்பதை விட ஜிஷ்ணுவை வேறு மாதிரியாக பார்த்தான். ராவணனும் சரவணனும் நண்பர்கள் இல்லை, ஆனால் ராவணன் அவனுக்கு எதிரி இல்லை. ஆனால் ஜிஷ்ணு மீது சரவணனுக்கு அதீத வெறுப்புணர்வு இருக்கிறது. ஆரோன் குடும்பத்துக்கிட்ட இருந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனியை நீ டேக் ஓவர் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வயசுல நான் இருந்ததை விட நீ ரொம்பவே கேப்பபிளா இருக்க என்று கூறினார் ஜிஷ்ணு. ஹர்ஷித்தையும் ஹர்ஷவர்தனையும் முறைத்தது போல் இல்லாமல் சரவணன் பக்கம் மிகவும் தன்மையாய் பேசினார். அவரின் அமைதியான முகமே மற்றவர்களை நடுங்கச் செய்தது. புலி பதுங்குவது பாய்வதற்குதான் என்று கூறுவார்கள். அதுபோல ஜிஷ்ணுவின் அமைதியான முகம் மிகப்பெரிய சீற்றத்திற்கு அறிகுறி. ஜிஷ்ணு ஹர்ஷவர்தன் இருக்கும் கார் பக்கம் திரும்பினார். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறனோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரவணன் என்னோட மருமக, வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ஒரே ஒரு ரத்த சொந்தம். அதை பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுனாலும் நீங்க சரவணன் கிட்ட முன்கூட்டியே சொல்லி இருக்கணும். சரவணனோட கம்பெனியை நீங்க எப்படி அட்டாக் பண்ணலாம் என கடிந்து கொண்டார். நாயை விரட்டுவது போல இருவரையும் விரட்டினார். ஆனாலும் ஹர்ஷவர்தனுக்கும் ஹர்ஷத்திற்கும் அவர் முன்பு கோபப்படும் தைரியமில்லை. அவர்களை திட்டிய பின் சரவணன் பக்கம் புன்னகையுடன் திரும்பினார் ஜிஷ்ணு. தடங்களுக்கு மன்னிக்கவும். நீங்கள் எல்லாருமே நியூ கோடீஸ்வரனை வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியும். ஃபர்தராக இந்த சேனலில் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபர்தராக நாங்கள் வேறு ஒரு சேனலில் வந்து இதோட கண்டினியூஷன் எடுத்துகிட்டு போவோம். அந்த சேனலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் எஃப்எம். நீங்கள் சூரியன் எஃப்எம் தமிழ் ஆடியோ புக்குன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம சேனலில் வந்துடும். நம்ம சேனலோட லோகோ வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருப்போம். இந்த லோகோ உள்ள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அதில் டிலே இல்லாமல் 1 day டிலேயில் வந்து எல்லா எபிசோடும் உங்களுக்கு வர மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. வெல், நடந்தது நடக்கட்டும். இது மூலமா நமக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சிருக்கு. சரவணா, நீ இவ்வளோ எக்ஸலண்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சிரித்தார் ஜிஷ்ணு. சரவணனால் அவரின் பேச்சை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மிகவும் நல்லவர் போல ஓவராய் நடித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவருடன் மோதுவதில் அவனுக்கு கொஞ்சமும் பயமில்லை. ஜிஷ்ணு சரவணனிடம் அப்ரூவலை கொடுத்தார். வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நம்ம குடும்பத்துல எப்பவுமே எக்ஸ்ட்ராடனரியா தான் எல்லாருமே இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை பாரு. உனக்கு நாங்க இதுல ஹெல்ப் பண்ணட்டுமா, இல்ல நீயே இந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனி மோட்டார் டீல பண்ணிக்கிறியா என்று கேட்டார். சரவணன் அந்த டாக்குமெண்டை வாங்கி கொண்டாலும் அதனை பார்க்கவே இல்லை. வீனஸ் வில்லா மேன்ஷனுக்கு வருவதற்கு முன்பு சரவணன் பெரியவரை பார்த்துவிட்டுதான் வந்தான். காரில் இருக்கும்போது அவர் சரவணனிடம் ஒன்றை மட்டும்தான் கூறினார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன் வழியில யார் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம கொன்னுடு என்றான். சரவணன் வழியில் யார் வந்தாலும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக அவர்களை கொன்றாக வேண்டும். அவனை தடுக்க எவனும் இல்லை. சரவணன் ஜிஷ்ணுவை பார்த்தபடியே அந்த அப்ரூவலை கிழித்து குப்பையில் கடாசினான். அதில் அதிர்ந்தார் ஜிஷ்ணு. அவரின் மருமகன் இவ்வளவு சிறு வயதில் இருக்கையிலேயே எப்படி அவனால் இப்படி நடந்து கொள்ள முடிகிறது என கண்களை அகல விரித்து ஆச்சரியமாய் சரவணனை பார்த்தார். சக்திவேலிடம் இருந்த திமிரை விட இவனிடம் 100 மடங்கு அதிகமாயிருப்பதை உணர்ந்தார். எவ்வளவு திமிரு இருந்தா இதை கிழிச்சு போட்டிருப்ப. சரவணா, ஹையர் அபிஷியல சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? நீ வில்லியம்ஸ் குடும்பத்தை மதிக்கலனா பரவாயில்ல, ஆனா என ஜிஷ்ணு கூறி முடிப்பதற்கு முன்பே சரவணனின் அழுத்தமான பார்வையில் லேசாய் தடுமாறினார். அந்த நொடி சரவணனின் பார்வையில் அவரால் சக்திவேலை பார்க்க முடிந்தது. வீனஸ் வில்லாவையே கட்டிற்குள் வைத்திருக்கும் ஜிஷ்ணுவையே ஒரே பார்வையில் நிலை தடுமாற வைத்தான் சரவணா. தடுமாறிய ஜிஷ்ணு பொத்தென தரையில் அமர்ந்தார். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெச்ச சீல் இன்னும் காயவே இல்ல, அதுல ஒரு யூகம் கிடையாது என எழலாக கூறினான் சரவணா. கண்களை அகல விரித்து சரவணனை பார்த்தவர், உன்னோட மாமாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டியா என கேட்டார் ஜிஷ்ணு. மரியாதையா? அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்ன என கேட்டு நக்கலாய் சிரித்தவன் மேலும், என் அம்மாவை எப்படி நடத்தினு மறந்துட்டியா? வில்லியம்ஸ் வீட்டுல இருந்து அவங்களை எப்படி வெளியே துரத்துனீங்கன்றது ஞாபகம் இல்ல? அவங்கள அவ்வளவு அசிங்கப்படுத்தினதை மறந்துட்டு பேசுறியா என்கிட்ட? அதோட வேலன் குடும்பத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினீங்கன்னு மறந்துட்டியா? நீ பண்ண வேலையால தானே மொத்த வேலன் குடும்பமும் என்னையும் என் அப்பாவையும் வெறுத்துச்சு. இதுல மாமாவா வந்துட்டான். இத்தனை வருஷமா காணாம போன மாமா இப்ப திடீர்னு எங்க இருந்து முளைச்ச என சுருக்கென்று கேட்க ஜிஷ்ணு அதிர்ந்தார். சாகறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசு என்று கூறிய சரவணா அந்த பெரியவருக்கு அழைத்தான்.
ஜிஷ்ணு அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தார். வீனஸ் வில்லா கேம்பில் இருந்துதான் அவருக்கு கமெண்ட் வந்தது. சரவணன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் என்றும் அவனுக்கு பின்னால் சிட்டாடெல்லில் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாயிருந்தார். சரவணன் பெரியவருக்கு அழைத்ததும் போனை ஜிஷ்ணுவிடம் கொடுத்தான். அழைப்பை ஏற்றதுமே ஹலோ, நீங்க யாரு என கேட்டார். நான் தான். என அழைப்பின் எதிர்ப்புறம் இருந்த பெரியவர் கூறிட ஜிஷ்ணுவின் மொத்த திமிரு கௌரவம் மொத்தமாய் உடைந்தது. மிஸ்டர் சாம் என உடனே அவரின் குரலை கண்டு கொண்டார் ஜிஷ்ணு. சரவணனுக்கு பின்னால் மிஸ்டர் சாம் இருப்பது தெரிந்ததுமே ஜிஷ்ணுவிற்கு தலையை வெடிப்பது போல இருந்தது. மிஸ்டர் சாம் ஜிஷ்ணுவின் ஆசான். கடந்த மாதம்தான் ஜிஷ்ணு சிட்டாடெல்லில் மிக முக்கியமான கான்ஃபரன்ஸ் ஒன்றை அட்டெண்ட் செய்தார். ஏனென்றால் மிஸ்டர் சாம் வில்லியம் குடும்பத்தை சேர்ந்த கம்பெனிகளுக்கு சமூக பொறுப்பு இல்லை என்று கூறினார். அப்போது வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த பிசினஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகுதான் வழக்கம் போல அவர்கள் பிசினஸ் சென்றது. வில்லியம்ஸ் குடும்பம் மிஸ்டர் சாமுடன் பிரச்சனை வைத்துக் கொள்ள துணிந்திட மாட்டார்கள். வில்லியம்ஸ் குடும்பத்தில் என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலுமே உடனே அவர்களுக்கு நல்வழி காட்டுவது மிஸ்டர் சாம். மிஸ்டர் சாமுக்கு என்று தனிப்பட்ட ஆபீஸ் எதுவும் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவரின் மாணவர்கள் ஹோக்ஸியா முழுவதும் நிறைய பேர் இருக்கிறார்கள். மிஸ்டர் சாமை மட்டும் அதிருப்திக்கு ஆளாக்கினால் நிச்சயம் நமக்கு நல்லதில்லை என்று உணர்ந்தார் ஜிஷ்ணு. அதுவும் இன்று காரணமே இல்லாமல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் அவர். சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என படபடப்புடன் கூறியவுடனே அழைப்பை துண்டித்தார். அவர் முகமே வேர்த்து கொட்டியது. ஜிஷ்ணுவை அழுத்தமாய் பார்த்தபடியே சரவணன் அவரின் போனை வாங்கிக் கொண்டான். ஜிஷ்ணு அசட்டு சிரிப்பு ஒன்றை வெளியிட்டார். அவர் இவ்வளவு தூரம் செய்ததொன்று கேட்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் என கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சரவணன் வில்லியம்ஸ் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என முடிவெடுத்தால் நிச்சயம் அவனால் அதை செய்ய முடியும். உனக்கு எப்படி மிஸ்டர் சாம தெரியும் என்று கேட்டார் ஜிஷ்ணு. அவருக்கு இன்னும் விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லை. அது தெரிஞ்சுக்கிற அளவு உனக்கு தகுதி இல்ல என அழுத்தமாய் கூறினான் சரவணா. சரவணனும் அவனின் தந்தையும் அந்த பெரியவருக்காக ஏசியா பசிபிக் எக்கனாமி கான்ஃபரன்ஸை இலவசமாக செய்து கொடுத்தார்கள். அதை எப்படி அவரிடம் அவன் சொல்வான்? சில 1000 கோடிகள் விட்டு பல 1000 கோடிகளை வருமானம் பார்த்து விட்டான் சரவணா. சரவணனின் பதிலை கேட்டதுமே ஜிஷ்ணுவின் முகம் வெளுத்தது. அவன் முன் அவர் தோற்றார். அவர் கடினப்பட்டு புத்தியை பயன்படுத்தி வாங்கிக் கொண்டு வந்ததை குப்பை போல கிழித்தெறிந்து விட்டான். சரவணா, இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். உன்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னு நீ டைரக்டா என்கிட்ட சொல்லலாம் என அப்படியே பல்டி அடித்தார் ஜிஷ்ணு. சரவணனுக்கு வில்லியம்ஸ் குடும்பத்தை உண்டு இல்லை என்று ஆக்க வேண்டும் என்பதுதான். அதனை தெளிவாய் புரிந்து கொண்டிருந்தார். வெனிஸ்புல சேர்ந்தவங்க தான் இதை பண்ணாங்க. உன்னோட அடி பயங்கரமா இருந்துச்சு. அது ஹர்ஷித்துக்கு தேவைதான். குடும்ப மானத்தை வாங்கறதுக்காகவே அவ இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் தானே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சான். அப்போ அதுக்கான மொத்த பொறுப்பையும் அவன் தான் எடுத்துக்கணும். ப்ளீஸ், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டுரு என செய்வதறியாமல் புன்னகையுடன் கேட்டார் ஜிஷ்ணு. நேரடியா இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு என சிரிப்புடன் கூறினான் சரவணா. மேலும் இனிமேலாவது ஒழுங்கா இருந்துக்கோ மாமா. இந்த ஒரு தடவை உன்னை விட்டு பெரியவர்கிட்ட பேச விட்டுருக்கேன். உனக்கு 2வது சான்ஸை நான் தரமாட்டேன் என மாமா என்பதை அழுத்தமாய் அதே நேரம் நக்கலாய் கூறினான். ஜிஷ்ணு அமைதியாய் சரவணனை பார்த்தார். வில்லியம்ஸ் குடும்பத்தால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா என்ன? முடியும்தான். ஆனால் அப்படி செய்தால் மிஸ்டர் சாமை எதிர்க்க வேண்டியதாய் இருக்கும். அப்படி நடந்தால் வில்லியம்ஸ் குடும்பத்தின் நிலைமை மிகவும் மோசமாய் மாறிவிடும். வில்லியம்ஸ் குடும்பத்தின் தலைவர் இதில் தலையிடும் வரை பிரச்சனை ஓயாது. ஹர்ஷித் போன்ற ஒருவன் செய்த தவறுக்கு அவரே வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. புத்திசாலியான ஜிஷ்ணு உடனே ஹர்ஷித் பக்கம் திரும்பி திட்டத் தொடங்கினார். டேய் ஹர்ஷித், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வெளியே வாடா என கத்தினார். அங்கிள் என கத்தினான் ஹர்ஷித். பண்ண தப்புக்கு நீயே பொறுப்பேத்துக்க. தேவையில்லாம எல்லாரும் இழுத்து விடாத என ஜிஷ்ணு கடிந்து கொள்ள ஹர்ஷித்தின் முகம் மேலும் சுருங்கியது. ஹர்ஷித்திற்கு வேறு வழியில்லை. தவறை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். சரவண என்னோட மருமக, அதுவும் இல்லாம அவன் வில்லியம்ஸ் குடும்பத்துல ஒரு ஆளு. உன் தப்ப நீயே ஒத்துக்கோ என திட்டினார். ஹர்ஷித்தும் வேறு வழியில்லாமல் தரையில் மண்டியிட்டான். நான் பொறுப்பேத்துக்கிறேன் சரவணா. என் தப்பு, என்னை மன்னிச்சிரு. இதுக்கான காம்பன்சேஷனை நானே பண்றேன் என்றான் ஹர்ஷித். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தாரிகா விஷயம் உன்னோட கனெக்ட் ஆனதா? என சரவணா அழுத்தமாய் கேட்க
எச்சிலை கூட்டி விழுங்கினான். எப்படி அவன் ஒப்புக்கொள்வான்? உண்மையை சொன்னால் அவனுக்கு தான் சங்கு கன்ஃபார்ம். இல்ல என்று உண்மையை மறுத்தான் ஹர்ஷித். அவ இனியும் கிட்ட பேசி பிரயோஜனமும் இல்ல என்று கூறி அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தான் சரவணா. ஒரு நிமிஷம் என பதட்டத்துடன் பல்லை கடித்துக் கொண்டு சரவணனை தடுத்தான் ஹர்ஷித். பாக்குறேன்டா எவ்வளவு நேரம் திமிரா இருக்கன்னு என மனதில் நினைத்தான் சரவணா. நான் ஒத்துக்கிறேன், அத நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்ல, தாரிகா மானத்தை வாங்கினதும் நான் தான். அவ மேல அப்படி ஒரு பழிய போட்டதும் நான் தான். தாரிகாவுக்கு ஏற்பட்டதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன் என அதிருப்தியுடன் வேறு வழியே இல்லாமல் கூறினான் ஹர்ஷித். சரவணா, அதான் சொல்லிட்டான்ல, இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு. எல்லாம் உனக்கு ஓகே தானே? 2 குடும்பத்துக்கு இதுவரை இருந்த பகை எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம். இனிமே நீ வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு வந்தேன்னா எங்க குடும்பத்தை சேர்ந்தவனை போலதான் உன்னை ட்ரீட் பண்ணுவோம். சிட்டாடல்ல உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட சொல்லு என்று கூறினார் ஜிஷ்ணு. சரவணா அவரின் பேச்சை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. அவனால் நடந்ததை மறக்கவே முடியாது. ஈஸ்வரி முகத்தில் இருந்த காயத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துதான் சரி செய்திருக்கிறார். இவ்வளவு கொடூரமானவர்களை அவ்வளவு எளிதாய் அவன் மன்னிக்க மாட்டான். என் அம்மா எங்க என ஜிஷ்ணுவிடம் கேட்டான் சரவணா. உடனே அவர் ஹர்ஷவர்தனை திரும்பி பார்த்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலி கேட்டுக்கு வெளியே இருக்காங்க என்றார். என்ன, வெனிஸ்வில் மேன்ஷன் வெளியே வா என சற்று திகைப்புடன் கேட்டார் ஜிஷ்ணு. ஆமா, ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு திரும்பி போக அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ என்னவோ. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நேரடியா இங்க வந்திருக்காங்க. நம்ம கிட்ட பேசி தாரிகாவை விட சொல்றதுக்காக வந்திருக்காங்க என்றார். நீங்க அதுக்கு ஒத்துக்கலையா என ஆத்திரத்துடன் கேட்டார் ஜிஷ்ணு. அதற்கு தயக்கத்துடனே தலையசைத்தார் ஹர்ஷவர்தன். அடுத்த நொடியே அவர் முகத்தில் அரைந்திருந்தார் ஜிஷ்ணு. எவ்வளவு திமிரு இருந்தா ஈஸ்வரி என்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணிருப்ப. அவ சிட்டாடல் வந்திருக்கிறத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல என காட்டமாய் கேட்டார் ஜிஷ்ணு. ஹர்ஷவர்தன் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் நின்றிருந்தார். ஜிஷ்ணு வேண்டுமென்றே அவர் மீது பழி போடுகிறார் என அவருக்கு தெரியும். இன்று நடந்ததற்கு மொத்தத்திற்கும் காரணம் அவர்கள்தான் என்பதனால் அனைத்து பழியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தது. இதோ இப்பவே போய் நானு கூட்டிட்டு வரேன் அவங்கள என்றார் ஹர்ஷவர்தன். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தார். உடனே ஹர்ஷவர்தன் வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹவுஸ் கேட் பக்கம் சென்றார். அவரை பின்தொடர்ந்து சரவணன் சென்றான். தூரத்திலே ஈஸ்வரி தரையில் மண்டியிட்டு இருப்பதை கண்டவன் பெரிதாய் அதிர்ந்தான். ஈஸ்வரி இன்னமும் தரையில் மண்டியிட்டுதான் இருந்தார். அது மட்டுமில்லை, தலை முதல் கால் வரை அவர் உடல் முழுவதும் அழுக்காயிருந்தது. வெளியாட்களை விட மிகவும் மோசமாய் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஈஸ்வரி உடல் முழுவதும் ஏகப்பட்ட காயம். இழப்படுத்தவங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என ஈஸ்வரியை செக்யூரிட்டி கார்டு சூழ்ந்திருப்பதை கண்டு கத்தினார் ஹர்ஷவர்தன். ஈஸ்வரி முன்பு ஒரே குப்பையா இருந்தது. இப்பதான் இவளோட இடம் சரியா இருக்கு. சரியான வெக்கம் கெட்டவளா இருக்கா. இவளை ஒளிச்சு கட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. இங்கிருந்து போலனா நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியும் அழுத்தமா இருக்கா என திமிருடன் ஹர்ஷவர்தனின் மனைவி அவரிடம் கூறினார். ஹர்ஷவர்தனுக்கு மேலும் கதி கலங்கியது. அவங்களை என்ன பண்ணி வச்சிருக்க என இறுகிய முகத்துடன் கேட்டார் ஹர்ஷவர்தன். ஆனால் அவரின் மனைவி அதனை கவனிக்கவில்லை. நான் முதல்ல அவன் மேல நிறைய பூச்சி விடலான்னு தான் பார்த்தேன். எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்கிறான்னு பாக்கலான்னு. ஆனா என்ன, அது கிடைக்கவே இல்லை. அதனாலதான் அவளை சாக்கடையில தூக்கி போட்டேன் என்று கூறிட ஹர்ஷவர்தனின் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. பின்னால் திரும்பி சரவணனை பார்க்க அவன் ருத்ரமூர்த்தியாய் ஈஸ்வரியை நோக்கி வேகமாய் ஓடி வந்தான். சரவணனை பார்த்ததுமே வலியை பொறுத்து கொண்டு அவனை வேகமாய் தள்ளிவிட்டார் ஈஸ்வரி. நான் தான் உன்னை வில்லியம்ஸ் ஃபேமிலி வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உன்னை முதல்ல சிட்டாடலுக்கே வரவேணான்னு சொன்ன என உடல் சோர்வில் அப்படியே தரையில் விழுந்தார் ஈஸ்வரி. தன் அம்மாவை தாங்கி பிடித்த சரவணன் அங்கிருப்பவர்களை கொல்லும் ஆத்திரத்தோடு முறைத்தான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் ஈஸ்வரியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ என அவசரமாய் தன் மனைவிக்கு கட்டளையிட்டார் ஹர்ஷவர்தன். என்ன, அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? வீட்டை கிளீன் பண்றதுக்குள்ள எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவள மாதிரி ஒரு குப்பைய என் வீட்டுக்குள்ள நான் விடணுமா? வில்லியம்ஸ் ஃபேமிலி இவளை எதுக்கு துரத்துச்சுன்னு மறந்துட்டீங்களா என ஒரு நொடி அதிர்ந்தவர் பின் கத்தி தீர்த்தார். என்னமோ இவ்வளவு வீட்டை கிளீன் பண்ணி கிழிக்கிற மாதிரி பேசுறா. பெட்ஷீட் கூட மடிக்க தெரியாது இவளுக்கு என மனதில் கடுகெடுத்தார் ஹர்ஷவர்தன். அவங்களும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் என அழுத்தமாய் கூறினார். ஆனாலும் அந்த பெண் ஈஸ்வரியை உள்ளே அனுமதிக்கவில்லை.
மற்ற விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனால் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு ஈஸ்வரியால் பெரிய அவமானம் என்று மட்டுமே தெரியும். வில்லியம்ஸ் குடும்பத்தில் ஈஸ்வரி அந்த பெண்ணின் தலைமுடியை கொத்தாக பிடித்து தரதரவென இழுத்துச் சென்றது வேறு யாரும் இல்லை, சரவணன் தான். அவன்தான் அவரை தரதரவென இழுத்து சென்று அங்கிருக்கும் கழிவுநீர் தொட்டியில் தள்ளிவிட்டான். வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே பெரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். ஹர்ஷவர்தன் மேலும் திகைத்து விட்டான். தன் அம்மாவின் நிலைமையை கண்டு இன்னும் அதிர்ந்தான் ஹர்ஷித். அவர்களின் பார்வையெல்லாம் கண்டுகொள்ளாதவன் ஜிஷ்ணு பக்கம் திரும்பி, மாமா, நான் செஞ்சதுல ஏதோ தப்பு இருக்கா என்று கேட்டான். அதில் கோபத்தில் கைகளை இறுக முடினார் ஜிஷ்ணு. இல்ல, எந்த தப்பும் இல்ல. முதல்ல இந்த சாக்கடையை மூடுங்க. என் தங்கச்சி எப்ப கண் முழிக்கிறாளோ அப்பதான் அவ வெளியே வரணும் என்று கட்டளையிட்டார். அதில் மொத்த குடும்பமும் இன்னும் அதிர்ந்தது. சரவணன் தான் எள்ளலாக ஜிஷ்ணுவை பார்த்தான். சரவணா, நான் ரொம்ப நேர்மையானவன். வெனிஸ்வேல சேர்ந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி தப்பு பண்ணுச்சுன்னா அவங்கதான் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும். யாரையாச்சும் விட்டு ஹர்ஷித்தை டீல் பண்ணிக்கோ. யார் மேலேயாவது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு நீ யாருன்னு காட்டு என சீரியஸாய் கூறினார் ஜிஷ்ணு. அதன்பின் அவரின் பிசினஸ் கார்டை சரவணனிடம் கொடுத்தார். ஃபியூச்சர்ல சிடாடல்ல உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே என்ன பார்க்கவா. அப்புறம் வில்லியம்ஸ் ஃபேமிலி சிடாடல்ல எக்கனாமிக் சம்மிட் மீட்டிங் வைக்க போகுது. அதுக்கு சிடாடல்ல இருந்தும் ஹோக்சியாவில இருந்தும் ஃபேமஸ் என்டர்பிரைசஸ் வரும். அதுக்கு நீ கண்டிப்பா வரணும். என்னோட நிறைய பிசினஸ் பார்ட்னருக்கு நான் உன்னை இன்ட்ரோ கொடுக்கறேன். உன் அப்பா சக்திவேலுக்கு நிறைய திறமை இருக்கு. ஆனா எங்களுக்குள்ள அப்ப நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஒரு நாள் உன் அப்பா இங்க வந்து அவர் கூட எல்லாத்தையும் பேசி சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றார். உண்மையில் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சக்திவேல் திரும்ப வருவதற்காக காத்திருந்தார்கள். அவருக்கு வெளிநாட்டில் அப்படி என்ன அதிகாரம் இருக்கிறது என தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருந்தார்கள். அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அவரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் செய்தாலும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு தெரிந்தவரை எல்லாம் அவர் ஒரு மர்மமான நபர். வெளிநாட்டில் இருந்து கொண்டு வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார் என்று மட்டும்தான் தெரியும். வெளிநாட்டு ட்ரேடிங்குகளில் கில்லாடியாக இருக்கிறார் சக்திவேல். வில்லியம்ஸ் குடும்பம் சக்திவேலை அடியோடு வெறுக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஹோக்சியாவில் இருந்து கொண்டு அவரால் எந்த ஒரு பிசினஸும் செய்ய முடியவில்லை. அதனால்தான் நாங்கள் சென்றார் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிஷ்ணு சரவணனும் ஈஸ்வரியையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சக்திவேலை ஒழித்து கட்ட நினைத்தார். சக்திவேலின் மகனும் மனைவியும் இங்கிருக்கையில் அவர் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறார் என யோசித்தார் ஜிஷ்ணு. என நிறுத்திக் கொண்டான் சரவணா. அதன் பின் அவரின் கார்டை வாங்கிக் கொண்டு ஈஸ்வரியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான். காரில் ஏறுவதற்கு முன்பு ஜிஷ்ணுவை அழுத்தமாய் முறைத்தான். சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா மருமகனே என்றார் ஜிஷ்ணு. அவர் பேச்சை பொருட்படுத்தாதவன், என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உங்க தலை உங்க உடம்புல இருக்காது கர்ஜனையாய் எச்சரித்தான். அதில் லேசாய் சிரித்தார் ஜிஷ்ணு. மிஸ்டர் சாமுக்கு என்னோட சார்பா ஹலோ சொல்லிடு என்றார். சாத்விக் அவர்களை கைது செய்வதற்கு முன்பு தடுத்தார் ஜிஷ்ணு. நீ அரெஸ்ட் பண்ணணும்னா எங்க ஃபேமிலி ரூம்ல பண்ணு. இந்த விஷயத்துல தலையிட்ட எல்லாரோட ஒரு கையையும் வெட்டி போடுங்க. இனிமே அவங்களுக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல என்று கூற சாத்விக் முதற்கொண்டு அனைவருமே அதிர்ந்தார்கள். இதனை காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜாய் அதிர்ச்சியுடன், அப்போ உனக்கு சௌத்ரி ஃபேமிலியில இருந்த ஆளுகளை தெரியுமா என கேட்க லேசாய் சிரித்தான் சரவணா. ஜிஷ்டு வெனிஸ்வெல்ல நான் உனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்கேன். என் பையனை இப்படி விட்டுறாத. இதுக்கு முன்னாடி என் பையன் சரவணனோட ஆளு ஒருத்தன் ஹரிஷ்னு அவன் தான் பிடிச்சு வச்சிருந்தான். இப்ப அவன் சாகர நிலைமையில இருக்கான். நான் அந்த கட்டோக்கு ஆள்கிட்ட சொல்லி கொல்ல சொல்றேன். என் பையனை வெளியெடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்றார் ஹர்ஷவர்தன். ஜிஷ்ணு முகம் இறுக்கத்திலேயே இருந்தது. அவர் இங்கு வந்ததுமே இந்த பிரச்சனையை அவரால் முடிக்க முடியவில்லை. ஹர்ஷித் போய் அந்த தாரிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் பண்ணதெல்லாம் ஒத்துக்கணுமா? அப்படி பண்ணா மொத்த வில்லியம்ஸ் குடும்பமுமே நாசமாயிடும் என்றார் ஹர்ஷவர்தன். ஜிஷ்ணு வந்ததுமே மகிழ்ந்தார் ஹர்ஷவர்தன். கண்டிப்பாக ஜிஷ்ணு இதிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடுவார் என நினைத்தார். இதை கேட்டதுமே புருவம் சுருக்கினார் ஜிஷ்ணு. ஓ, அப்போ உங்க வீரத்தெல்லாம் தாரிகா மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போய் காட்டியிருக்கீங்களே என்று நக்கலாக அவர் கேட்கவும் ஹர்ஷவர்தன் என்ன சொல்வது என தெரியாமல் நின்றிருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு என்னாச்சு? இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்கல்ல, ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி பண்ணிருக்கீங்க என கடிந்து கொண்டார் ஜிஷ்ணு. ஆமா, முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டேன். வில்லியம்ஸ் குடும்பத்தை
பெருமைப்பட வைக்கணும்னு அவசரப்பட்டுட்டேன். என ஒப்புக்கொண்டார் ஹர்ஷவர்தன். இந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் விட்டு ஆம்பளையா நேருக்கு நேரா மோதி ஜெயிக்கணும். முதல்ல தோத்துட்டா அதை ஒத்துக்கணும் என கடுப்புடன் கூறினார் ஜிஷ்ணு. ஹர்ஷவர்தன் அமைதியாய் தலையசைத்தார். அதன் பின் அவரின் மனைவியை அந்த சாக்கடையிலிருந்து விடுவிக்க கூறினார். விஷ்ணு, சரவணா போன்ல யார்கிட்டயோ பேச்சு கொடுத்தான்ல, அது யாரு என ஆர்வமாய் கேட்டார் ஹர்ஷவர்தன். மிஸ்டர் சாம் என்றதும் பெரிதாய் அதிர்ந்தார் ஹர்ஷவர்தன். என்ன, நம்ம நாட்டோட ஹிஸ்டாரிக்கல் ஹீரோல ஒருத்தரான மிஸ்டர் சாமா என வாயை பிளந்தார். ஆமா, சரவணனுக்கு எப்படி அவரை தெரியும் என சிறிய குரலில் ஹர்ஷவர்தன் கேட்க ஜிஷ்ணுவே குழப்பத்தில் இருந்தார். மிஸ்டர் சாமின் அதிகாரம் சாதாரணமானது அல்ல. அவரை மதிக்காதவர்கள் எவருமே இங்கு இல்லை. மிஸ்டர் சாம் யாராவது ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தால் ஊரில் இருக்கும் அனைவருமே அவரை போற்றி விடுவார்கள். அந்த ஒரு காரணத்தினால்தான் ஜிஷ்ணு சரவணனை எதிர்க்கவில்லை. ஜிஷ்ணு ஆழமாய் மூச்சை விட்டு சிகரெட்டை பற்ற வைத்தார். ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அது மிஸ்டர் சாம் கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்ன அது, அவர் ஒரு பொண்ண பேத்தியா அடாப்ட் பண்ணியிருக்காரு. இதை கேட்டதும் இன்னும் குழும்பினார் ஹர்ஷவர்தன். சாம் போன்ற மரியாதை மிகுந்த ஒருவர் ஏன் ஒருவரை தத்தெடுக்க வேண்டும் என்று யோசித்தார். அப்படின்னா அவரு தாரிகாவை தத்தெடுத்திருக்காரா என பெரும் அதிர்ச்சியுடன் கேட்டார் ஹர்ஷவர்தன். ஜிஷ்ணு பதில் கூறவில்லை. ஆனால் அமைதியாயிருந்தார். இதற்கு முன்னால் மிஸ்டர் சாமிடமிருந்து இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டதில்லை. அவர் தாரிகாவை காப்பாற்றுவதற்காகத்தான் இதனை செய்திருக்கிறார். அப்படின்னா தாரிகா பிரச்சனையை உடனே சரி பண்ணியாகணுமே. இவன மாதிரி ஒரு தண்டத்தை பிள்ளையா பெத்ததுக்கு பெத்துக்காமலேயே இருந்திருக்கலாமே என தலையில் அடித்துக் கொண்டார் ஹர்ஷவர்தன். உண்மையில் ஹர்ஷித்தை அவரால் பழி சொல்ல முடியவில்லை. தெரியாமல் அவன் இந்த பிரச்சனையில் மாற்றிக்கொண்டான். ஆமா, சரவணனோட ஃப்ரெண்டு யாரோ சொன்னிய பேர் என்ன என புருவம் சுருக்கி கேட்டார் ஜிஷ்ணு. ஹரிஷ். அவன் யாரு? அவன் ஒரு அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ்டர். இப்ப அவன் ஸ்பார்டன்ஸ் அரினாவில் இருக்கான். அதுல கட்டோக்காவை சேர்ந்த ஆளுங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் அந்த ஜாக்கோட அண்ணன் நடிக்க அங்க வந்திருக்கான். ஆனா அவன் பயங்கரமான ஆளு. இவனுக்கு தெரியாம இருந்திருக்கு என்றான் ஹர்ஷவர்தன். அதில் ஒரு நொடி தீவிரமாக யோசித்தார் ஜிஷ்ணு. இதுக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ சீக்கிரமா அந்த ஆளை முடிச்சு விட்டுரு என கூறிட ஹர்ஷவர்தன் மகிழ்ந்தார். சரவணனை தான் அவர்கள் இன்று ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதனால் அவனை நண்பனை கொல்ல முடிவெடுத்தார். ஜிஷ்ணு அங்கிருந்து சென்ற பின் ஹர்ஷவர்தன் அவரின் மனைவியிடம் சென்றான். அவரோ நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தார். வில்லியம்ஸ் குடும்பத்தில் பெருமிதத்தோடும் மிதப்புடனும் எப்போதுமே தெரிவார். இதுவரை அவரை இப்படி யாரும் நடத்தியதில்லை. ஆனால் 10 அடி வரைக்குமே அவரின் நாத்தம் அடித்தது. அவர் உடலில் நிறைய பூச்சிகள் கடித்ததற்கான தடயங்கள் இருந்தது. என வெளியில கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா என வெளியே வந்ததுமே அந்த பெண்மணி அழுது தீர்த்தார். பாவம், ஹர்ஷவர்தனால் கூட கிட்ட சென்று ஆறுதல் சொல்ல முடியவில்லை. சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல, சீக்கிரம் போய் குளி என்றார். குளிச்சா மட்டும் பத்துமா? உடனே டாக்டர் வர சொல்லுங்க, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது என பல வருடமாய் அவரின் முகத்தை பொத்தி பொத்தி பார்த்து கொண்டதையெல்லாம் ஒரே நாளில் வீணா போன வருத்தத்தில் கூறினார். உடனே டாக்டர் வர சொல்லு என அவரின் அசிஸ்டண்டிடம் கூறினார். அந்த பெண் திரும்பி பார்க்க மிலிட்டரி வண்டிகள் எல்லாம் அங்கிருந்து சென்றிருந்தது. நம்ம பையன் எங்க, ஹர்ஷித் எங்க? இதை கேட்டதுமே மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முடித்தார் ஹர்ஷவர்தன். அது அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க, கவலைப்படாத, ஜிஷ்ணு எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வந்துருவான் என்று கூறினார். அதில் கோபம் கொண்டவர் இத்தனை நேரம் அங்கிருந்த நாற்றத்தினால் அப்படியே மயங்கினார். அதன்பின் அவரை அவரின் அறைக்கு அழைத்து சென்றார். ஒரு நாள் முழுவதும் குளித்தாலும் அவர் உடலில் இருந்து அந்த நாற்றம் போகவில்லை. சரவணா, ஈஸ்வரி, உங்க 2 பேரோட சாவும் கொடூரமா இருக்கும் என பல்லை கடித்தார் அந்த பெண். மறுபுறம் சரவணன் ஈஸ்வரியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தான். வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனில் நடந்ததை ஜெஸ்ஸியும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஜெஸ்ஸி அதிர்ச்சியுடன் பேச்சற்று நின்றிருந்தாள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து சரவணன் எப்படி உயிரோடு வெளியே வந்தான் என அதிர்ச்சியுடன் நினைத்தாள். அதுவும் சரவணனுடன் வெளியே வந்த டீமை பார்த்து இன்னும் அதிர்ந்தாள். அதன் பின் அவனுக்கு தாரிகாவை காப்பாத்தியாச்சா என மெசேஜ் அனுப்பினான். தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அனுப்பினாள். இதனை பார்த்த சரவணா அதனை உடனே டெலீட் செய்தான். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க அவனுக்கு தொடர்ச்சியாய் மெசேஜ் செய்தாள் ஜெஸ்ஸி. ஆனாலும் அவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. எனக்கு நைட்டு நான் உன்னை பார்க்கணும், நம்ம மீட் பண்ணலாமா என மீண்டும் மெசேஜ் செய்தாள் ஜெஸ்ஸி.
இதற்கு முன்னே அவளை ஒதுக்கிய ஹர்ஷித் நிலைமை என்ன என்று கண்கூடை பார்த்தாளே, அதனால் இப்போது சரவணனிடம் ஒட்டிக்கொள்ள நினைத்தாள். அவள் என்ன செய்தாலும் சரவணனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து ஈஸ்வரி இருக்கும் மருத்துவமனைக்கு மிகவும் நல்லவள் போல பழக்கூடையுடன் அங்கு வந்தாள். ரிசப்ஷனில் ஈஸ்வரி இருக்கும் அறையை விசாரித்துவிட்டு நேராக அங்கு சென்றாள். அந்நேரம்தான் சரவணன் ஈஸ்வரியை வார்டுக்கு அழைத்து வந்திருந்தான். அப்போது ஈஸ்வரியும் கண் விழித்திருந்தார். அவர் கண் விழித்ததுமே பார்த்தது ஜெஸ்ஸியை தான். மிஸ்ஸஸ் பெலன், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க என மிகவும் நல்லவள் போல அடக்கமாய் கேட்டாள். ஈஸ்வரியின் மனநிலை இப்பொழுது குழப்பத்திலே இருந்தது. வில்லியம்ஸ் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் அவரை ஒரு உலுக்கு உலுக்கியது. 20 வருடங்களாய் அந்த வீட்டில்தான் அவர் வாழ்ந்தார். இன்று அங்கு சென்றதும் அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் அவரை மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. அதிலே உழன்று கொண்டிருந்தவர் ஜெஸ்ஸியை பார்த்ததும் கேள்வியாய் பிறவும் சுருக்கினார். மிஸ்ஸஸ் வேலன், நான் சரவணனோட கிளாஸ்மேட் என புன்னகையுடன் கூறிய ஜெஸ்ஸி சரவணா அருகே சென்று அவன் தோளை இடித்தாள். என்ன சரவணா, பார்த்துட்டு சும்மா இருக்க என வேண்டுமென்றே கேட்டாள். சரவணனும் அவள் ஏன் இங்கு வந்தாள் என கடுப்புடன் முறைத்துக் கொண்டிருந்தான். ஜெஸ்ஸி இவ்வளவு தூரம் கெட்டவளாக இருப்பாள் என அவன் எதிர்பார்க்கவில்லை. ஜெஸ்ஸி சரவணனின் கிளாஸ்மேட் என கேட்டதும் அதில் மகிழ்ந்தார் ஈஸ்வரி. சரவணா, ஏன் அங்கேயே நின்னுகிட்டு இருக்க, அவளுக்காக ஒரு சேர் போடு என்று கூறினார் ஈஸ்வரி. இவளோட சுயரூபம் தெரியாம என் அம்மா வேற அப்பாவியா இருக்காங்களே என நினைத்த சரவணன் வேறு வழியில்லாமல் சேரை எடுத்து போட்டான். அதன் பின் அங்கிருந்து வெளியே சென்றான். ஈஸ்வரியும் ஜெஸ்ஸியும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பரவாயில்லையே, இந்த பொண்ணு அழகாதான் இருக்கா. என் பையன் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு என் மருமக தாரிக அளவுக்கு இல்ல என மனதில் நினைத்து கொண்டார் ஈஸ்வரி. ஜெஸ்ஸியின் உள்நோக்கம் புரிந்தாலும் எதுவும் கண்டு கொள்ளாதது போல் பேசிக் கொண்டிருந்தார். சரவணா அமைதியாய் போனை பார்த்து கொண்டிருக்க அவன் முன்பு வந்து நின்றாள் ஜாய். நீ சரியான பொம்பளை பொறுக்கிதான். உன்னை சுத்த எந்நேரமும் அழகழகான பொண்ணுங்களா இருக்குதுக. அதுவும் இப்ப ஒருத்தி போனாலே செம கட்ட என்றாள். அத இன்னொரு திம்ஸ் கிட்ட சொல்லுது பாத்தியா என கேலி செய்தான் சரவணா. என்ன, தாரிகாவை பார்த்தா உனக்கு பயம் விட்டு போச்சா என ஜாய் கேட்க அதில் அசட்டு சிரிப்பு சிரித்தான் சரவணா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அவளை சொல்ற என சிரித்துக் கொண்டு இருக்கையிலேயே அவனுக்கு ஜெஸ்ஸியிடமிருந்து மெசேஜ் வந்தது. அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இன்னைக்கு நைட் நான் உனக்கு டின்னர் ட்ரீட் பண்றேன், ஓகே? எனக்கு உள்ள அர்த்தம் எதுவுமே இல்ல. நடந்தது பாஸ்டாவே இருக்கட்டும். உன்னால அத மறக்க முடியல. நான் உனக்கு காம்பன்சேட் பண்றேன் என அனுப்பியிருந்தாள். அதில் ஒரு நொடி அதிர்ந்தான் சரவணா. காம்பன்சேஷன் பண்றாங்களா? அது எப்படி பண்ணுவா? ஒருவேளை இப்படி இருக்குமோ என்று திருத்திருவன முழித்தான் சரவணா. ஜெஸ்ஸி அனுப்பிய மெசேஜுக்கு சரவணன் சாரி, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு என ரிப்ளை பண்ணினான். சரவணன் மனதில் ஜெஸ்ஸியை ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கொள்ளும் எண்ணமில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு மிக மோசமான பெண். என்னதான் அவனுக்கு எலினா மேல் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் இருந்தாலும் கூட அவளது தன்மைக்காகத்தான் அவன் அவளுக்கு சில உதவிகளை செய்திருந்தான். ஆனால் அது எல்லாவற்றையும் அவன் ஜெஸ்ஸிக்காக எப்பொழுதும் செய்ய மாட்டான். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட ஏற்படுத்திக் கொள்ள மாட்டான். ஜெஸ்ஸிக்கு சரவணன் அனுப்பிய மெசேஜை பார்த்ததும் முகம் மாறியது. அதை ஈஸ்வரி நன்றாக கவனித்து விட்டார். ஈஸ்வரியே சரவணனிடம், டேய், இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கடா, இல்லைன்னா குடும்பம் 2 ஆயிடும் என்று சொல்ல நினைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஜெஸ்ஸியின் முகம் மாறியதை வைத்து அவரது மகனும் தெளிவுடன் தான் இருக்கிறார் என்று அவருக்கு உறுதியாகியது. எந்த ஒரு சக்தியாலையும் சரவணனையும் தாரிகாவையும் பிரிக்க முடியாது என்று அவர் உறுதியாக நம்பினார். சிறிது நேரம் அமைதியாகவே இருந்த ஜெஸ்ஸி, பரவாயில்ல, நம்ம கிட்ட இன்னும் நிறையவே டைம் இருக்கு என்று பதில் அனுப்பினாள். அந்த மெசேஜை பார்த்ததும் சரவணனுக்கு கடுப்பாக இருந்தது. இவ என்னையும் தாரிகாவையும் பிரிக்க பாக்குறாளா, இல்லனா தாரிகாவை விட அவ பெட்டர்னு நினைக்கிறாளா என்று யோசித்தான். சூ கடவுளே, அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. அவளோட கண்ணு கூட மோசமா போயிருச்சா? அவளுக்கு எப்படி அப்படி தோணலாம்? எனக்கு அவ பொருத்தமானவன்னு ஐயே என்று நினைத்து தலையில் அடித்துக் கொண்டான். அதே நேரத்தில் அங்கே ஜெஸ்ஸி, டேய் படவா, நீ வேலன் ஃபேமிலியோட வில்லியம்ஸ் ஃபேமிலியோட வாரிசா இருந்துகிட்டு எனக்கு முன்னாடி ஏழை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓஹோ, என்ன டெஸ்ட் பண்றியோ? ஏன் என்கிட்ட உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொன்னாதான் என்ன? அதை வச்சு நம்ம 2 பேரும் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் சந்தோஷமா இருக்கலாமே என்று நினைத்து கொண்டாள். ரத்தினம் ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு ஓடிக்கொண்டு வந்தார். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
அவங்க இப்ப ஸ்பாட்டன்ஸ் அரினால இருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல அது ஒரு அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் பிளேஸ்னு தெரிய வந்துச்சு. அங்க நிறைய கடற்க ஆளுங்க தான் வருவாங்களாம். அது அவங்களால தான் இன்வெஸ்ட் பண்ணி கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல. என்று இழுத்தார். என்னது இழுக்காம சொல்லுங்க. இல்ல, இந்த ஆளுங்க எல்லாரும் ராவணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரவணன் அதை கேட்டதும் ஒரு பெருமூச்சு விட்டான். ஜோயும் நெற்றியை சுருக்கினாள். எனக்கு என்னமோ அந்த ராவண நல்லவன் இல்லைன்னு தான் தோணுது. அந்த சாருமதி ஒரு மாதிரியான ஆள் தான். பொண்ணுங்க மதியில அவ தான் ஹீரோ. அவளுக்கு நிறைய திறமை இருக்கதான் செய்யுது. ஆனா அவ தான் இப்போ ஃபாரின்ல இருக்காளே. அவளால எப்படி ராவணன் கிட்ட உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்ல முடியும்? அப்படியே சொல்லி இருந்தாலும் கூட ராவணன் உடனே கேட்டுருவானா? உன்னோட அப்பா சொன்னாலுமே கேட்க மாட்டான். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நான் அந்த ராவணனை பார்க்க தனியா போகல. அவன் என்னோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றான் போல. அது மட்டும் இல்லாம அப்பா திரும்ப வருவார்னு செக் பண்றான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல சரவணன் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். நாம ஏன் சிட்டாட்டலுக்குள்ள போக சில சொத்துக்கள் எடுக்க கூடாது? பொண்ணுன்னு சொல்லி குறைச்சு மதிப்பிடாத. எனக்கு தெரியும், நீயும் சரி ரத்தனமும் சரி ரொம்ப பெரிய புத்திசாலிகள்னு சொல்லி. ஆனா நான் ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட அசிஸ்டன்ட். நீ எதுக்கு உன்னோட சொத்துக்களை சிட்டாட்டலுக்குள்ள எடுத்துட்டு வரலன்னு சொல்லி புரியுது. உன்னோட உண்மையான பலம் என்னன்னு வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற. நீ ஒன்னும் பொண்ணு இல்ல. ஜாய் அவனை கேள்வியாக பார்த்தாள். ஆமா, நீ ஃபார்ம்ல இருக்கிற ஒர்க்கர். சில செகண்டுகள் யோசித்து விட்டு, ஃபார்ம்ல இருக்கிற ஒர்க்கர் மாடுதானே என்றவள் சரவணனின் இடுப்பை கிள்ளினாள். ஒருத்தன் என்னதான் பலசாலியாக இருந்தாலும் ஒரு பெண் தன் நகத்தால் கிள்ளுவதை தாங்கிக் கொள்வது மட்டும் கஷ்டம்தான். சரவணன் வலியால் கத்த ரத்தினம் சிரித்தார். அடியே, போதும் போதும், நிறுத்து, வலிக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாம இருக்கிறது இல்ல. என்கிட்ட இப்ப காசு இல்ல, அவ்வளவுதான். என்ன விளையாடுறிய நீ? எங்க போச்சு உன் காசெல்லாம்? எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நீ இத ஃபீனிக்ஸ் ஃபேமிலி கிட்ட ரிப்போர்ட் பண்ணினியா இல்ல என்கிட்ட தான் சொன்னியா? இல்ல, இப்பவே சொல்ல முடியாது. ஃபீனிக்ஸ் ஃபேமிலிக்கு இன்னும் தெரியாது. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும். டிக் இருக்கா? தெரிஞ்சுதான் பண்ணியா நீ? இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட கிரேடிங் வந்துரும். அந்த நேரத்துல உன் கையில ஒரு பைசா கூட இல்லைன்னா என்ன பண்ண போற? அதில்ல, ராவணனை கன்வின்ஸ் பண்ண என்னால எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடியாது. ஜோய் அதை கேட்டதும் நெற்றியை சுருக்கினாள். காசை யூஸ் பண்ணாம வேற எதை யூஸ் பண்ணி அவர் அடக்க பாக்குறான் என யோசித்தாள். அப்போது சரவணன் ஒருத்தருக்கு அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டு மெசேஜ் பண்ணினான். எல்லாம் ஆல்மோஸ்ட் டன் என்ன பதில் வந்தது? சரி வாங்க, ஸ்பாட்டன் அரினாவுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜோய், ரத்தினம், சரவணன் 3 பேரும் ஸ்பாட்டன்ஸ் எரானாவை நோக்கி சென்றார்கள். ஸ்பாட்டன்ஸ் எரானாவின் சுவரில் ஒரு போஸ்டர் இருந்தது. அதில் இன்னைக்கு இவனோட ஃபைனல் ஃப்ளோ என்று எழுதப்பட்டிருந்தது. கூடவே முகமெல்லாம் ரத்தம் தோய்ந்து போயிருந்த ஹரிஷின் முகமும் இருந்தது. அவர் இத்தனை நாள அடி வாங்கிட்டு இருக்காரு, ஏன் நீ அவரை கூட்டிட்டு போக வரல? சரவணன் போஸ்டரை கிழித்து கொண்டே, நானா இங்க வராம இருந்தேன், அவர்தான் என்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொன்னாரு என்றான். சரவணனின் பதிலை கேட்டு ஜோய்க்கு தலை சுற்றியது. என்னது, அவரே சொன்னாரா? அவர் சொன்னாருன்னு நீ சும்மா இருந்தியா? நீ அவருடைய பாஸ் இல்ல, வந்திருக்கணுமே. ஜோய் இப்போது கோபத்தில் பேசினாள். சரவணன் அவளை திரும்பி பார்த்தான். அவனது திம்சுகட்ட என்னதான் இவ்வளவு வளர்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட கோபப்படும்போது மிகவும் கியூட்டாக இருந்தாள். எல்லாம் சரிதான், அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஆனாலும் அவர் வேண்டான்னு சொல்லும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னது, உனக்கு தெரியும் தானே இன்னைக்கு லாஸ்ட் ஃபைட். எதிராளி இதுக்கு மேல ஹரிஷ் கூட சண்டை போடவே தேவையில்லை. உனக்கு அந்த கட்டோக்க ஆள் பத்தியும் தெரியும் தானே. இன்னைக்கு ஹரிஷ் தோத்தாருன்னா ஹர்ஷா சாக மாட்டாரு. ஜோய் வசனத்தை முடிக்க முன்னரே சொன்னான் சரவணன். நான் உசுரோட இருக்கும்போது அவர் சாக மாட்டாரு. ஜோய்க்கு சரவணனை பார்த்து பொறாமையாக இருந்தது. அவனுக்கு கிடைத்திருக்கும் நட்பை பார்த்து பொறாமையாக இருந்தது. சரவணன் ஸ்பாட்டன்ஸ் எரானாவிற்குள் நுழையும் நேரத்திலேயே அது பலரால் நிரம்பி இருந்தது. இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு அவனோட 6வது 7வது மேட்ச் தானே. இப்ப வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்றதையே நம்ப முடியல. ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு கேங்ஸ்டர்னு சொன்னா அவங்ககிட்ட திறமை இருக்கணும். ஆனா இவங்க கிட்ட அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என அங்க வந்திருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக ஹரிஷை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எபிசோட் 485 பாய்சன். ஹரிஷ் ஆல்ரெடி ஸ்டேஜில் தான் இருந்தார். அவர் மிகவும் களைத்து போயிருந்தார். அவர் இன்று ஒரே நாளில் போடும் 6வது சண்டை இது. மொத்தமாகவே 6வது சண்டை அல்ல, கடந்த சில நாட்களாகவே அவர் அந்த முட்டாளுடன் இந்த சேலஞ்சை செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்போது
ஒரு அடியையாவது தாங்குவாரா என சந்தேகமாக இருப்பது போலத்தான் இருந்தது. அத்தனை வீக்காக இருந்தார். உடலெல்லாம் காயம், கண்ணில் கூட ஒரு சொட்டாவது உயிர்ப்பு இருக்கவில்லை. இதுதான் அவங்களோட கடைசி ரவுண்டு என்று சரவணனுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பெருமூச்சு விட்டுக்கொண்டே சொன்னார். ரொம்ப வீக்கா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கடைசி ரவுண்ட்ல எப்படியும் காலிதான். ஆனா இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து காசு சேர்த்து அவனுக்கு ஒரு சவப்பட்டி தான் வாங்கி கொடுக்கணும். ஆரம்பத்துல ஹோக்ஸி ஆளுங்க எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா போற போக்க பார்த்ததும் உடனே கட்சி மாறிட்டாங்க. அப்படி மாறின ஆட்கள் புத்திசாலி. இன்னும் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு மூளை இல்லைன்னு தான் சொல்லணும். அவனை பார்க்கும்போது ஏதோ உள்ளுக்குள்ள சரக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா உன்னையும் வெளியில காட்டலையே. புலித்தோல் போத்திய பசு மாதிரில இருக்கான். சரவணன் காதுக்குள் இப்படியான பல பேச்சுகள் விழுந்தன. அவனுக்கே அதையெல்லாம் கேட்கும் பொழுது மனதுக்கு வருத்தமாக இருந்தது. எல்லோரும் அங்கே அந்த முட்டாளின் பெயரை கோஷம் போட்டுக்கொண்டும் அவனுக்கு சப்போர்ட்டாக பேனர் தூக்கி கொண்டும் இருந்தார்கள். ஹரிஷின் பெயர் ஒரு பேனரில் கூட இருக்கவில்லை. சரவணன் ஜோவுக்கு கை காட்ட அவள் அவரது பேனர் சிலதை எடுத்துக்கொண்டு வந்தாள். இவர்கள் அதை பிடித்துக்கொண்டு ஆட்ட எல்லோரும் அவர்களை பார்த்து சிரிக்க துவங்கினார்கள். அவர்களுக்கு இவர்களை பார்க்க முட்டாள்களை பார்ப்பது போல் இருந்தது. ஒவ்வொருத்தராக சிரிக்க தொடங்க அப்படியே அது பரவி முழு அரங்கமும் சிரிக்க தொடங்கியது. அதை பார்த்த ஹரிஷ் ஏதோ சரியில்லை என்று நினைத்துக்கொண்டு கூட்டத்தை பார்த்தார். அப்போதுதான் அவரது பார்வை சரவணனின் மேல் விழுந்தது. அவனை பார்த்ததும் அவருக்குள் பலவிதமான உணர்ச்சிகள் எழுந்தன. இதுவரைக்கும் அந்த முட்டாளுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஹரிஷுக்கு இப்பொழுது அவரது வீக்னஸ் தெரிந்திருந்தது. ஹரிஷ் தான் ரிங்குக்குள் இருந்தாலும் கூட கட்டோகா வீரனின் பெயர்தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு ஓரத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹர்ஷவர்தனும் அவரது மனைவியும் இருந்தார்கள். அவர் இப்பொழுதும் தலை முதல் உள்ளங்கால் வரை தன்னை மறைத்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் மூக்கை மூடிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அவரிடம் நாத்தம் அடித்துக் கொண்டுதான் இருந்தது. அதை பார்த்து அவருக்கு இன்னும் கடுப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் கட்டோகா மேன் வரவும் எல்லோரும் இன்னும் சத்தமாக கூச்சல் போடத் தொடங்கினார்கள். அவள் ரிங்குக்குள் வந்ததுமே வாளை உருவிக்கொண்டு ஹரிஷை தாக்க முன்னேறினான். அதை பார்த்ததும் எல்லோரும் ஹைப்பாகி எழுந்து கொண்டார்கள். ஜாயும் கூட எழுந்து விட்டாள். கட்டோகா மேனின் வேகம் மிக மிக அதிகமாக இருந்தது. அவன் மின்னல் வேகத்தில் வாளை வீசிக்கொண்டு ஹரிஷை தாக்க போனான். எல்லோரும் அவ்வளவுதான், ஒரே அடியில் ஹரிஷ் செத்துவிடப் போகிறான் என பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஹரிஷ் அவனது வெற்று கையால் வாளை தடுத்து நிறுத்தினாள். ஏய், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது எப்படி அவ மட்டும் வாள் யூஸ் பண்றா, ஆனா ஹரிஷ் கிட்ட வெறும் கத்திதான் இருக்கு என்று மிகவும் அதிர்ச்சியுடன் கேட்டாள் ஜோய். அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எப்படியும் ஹரிஷ் தான் இதை கேட்டு எடுத்திருப்பாரு. யார் யாருக்கு எது கைக்கு பழக்கமா இருக்கோ அதைத்தான் யூஸ் பண்ணணும். ரத்தினம் உடனே விளக்கினார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. ஆனாலும் அடுத்த நொடியே ரியாக்ட் பண்ணின கட்டோகா மேன் அவனது வாளால் ஹரிஷின் வயிற்றில் ஒரு கோடு போட்டான். இப்படி ஹரிஷின் உடம்பில் எத்தனையோ காயம் இருந்தது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் தெளிவானது. அதாவது அவனுக்கு ஹரிஷை ஒரே அடியில் கொள்ளும் எண்ணமெல்லாம் இல்லை. அவரை காயப்படுத்தி வீக்காகி அவரை மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான். ஹரிஷின் வயிற்றில் கோடு விழவும் எல்லோரும் அவரை கொன்றுவிட சொல்லி கத்தினார்கள். ஆனால் ஹரிஷின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது. யாருமே எதிர்பார்த்திருக்காத நேரத்தில் திடீரென்று மிக வேகமாக கட்டோகா மேனின் வாளை மடக்கி பிடித்தார். அதே நேரத்தில் அவனுக்கு ரியாக்ட் பண்ண அவகாசம் கொடுக்காமல் அவனது தலையையும் இறுக்கி பிடித்தார். அவரால் அவனது வாளிருக்கும் கையை கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை. பின் அவனை பார்த்து, நீ உன்னோட ஆயுத மேல ரொம்ப கான்சியஸா இருக்க. உனக்கு அது மேலதான் நம்பிக்கை இருக்கு என்று சொன்னார். மொத்த அரங்கமும் என்னதான் நடக்குது இங்க என பார்த்து கொண்டிருந்தது. யாருக்கும் இப்போது ஹரிஷ் இப்படி எதிர்த்தாக்குதல் செய்வதை நம்ப முடியவில்லை. இதுவரைக்கும் இப்படியான ஒரு காட்சி நடக்கவும் இல்லை. சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவனது பெயரை சொல்லி கத்திக் கொண்டிருந்த அந்த கூட்டம் அப்படியே அமைதியாகியது. ஒரு பின் விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். எல்லோரும் அவ்வளவுதான், ஹரிஷின் கதை முடிந்து விட்டது, அவனால் இதற்கு மேல் எழுந்து கூட நிற்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தனை காயத்திற்கு பிறகும் அவர் மலை போல நின்று கொண்டிருந்தார். அதுவே அவரது ஸ்ட்ரென்த்தை காட்டியது. ஹரிஷ் அவரது 2 கையாலும் அவனை பிடித்து நசுக்க கட்டோகா மேன் அவனது கையில் இருந்த வாளை கீழே போட்டான். இப்படி நடக்கும் என யாருமே எதிர்பார்த்திருக்காததால் எல்லோரும் வாயில் கையை வைத்தார்கள். என்னது, நம்மால தோக்க போறானா என எல்லோரும் கடும் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். அப்போது ஹரிஷ் கட்டோகா மேனின் 2 கைகளையும் முதுகுக்கு பின்னால் இழுத்தார்.
அதில் சிறிதாக ஒரு சத்தம் கேட்க எல்லோரின் கண்களும் அகல விரிந்தன. அப்படியே அவனது கையை இழுத்து பிடித்துக் கொண்டு தனது உடலின் முழு பலத்தையும் திரட்டினார். அவரது உடலில் ஆங்காங்கே நரம்புகளும் மிதக்கத் தொடங்கின. இப்படியே பலத்தை சேர்த்தவர் அவரது தலையால் கட்டோகா மேனின் தலையில் ஓங்கி அடித்தார். அதில் கட்டோகா மேனின் நிலை குலைந்து போனான். அப்படியே நிலத்தில் விழுந்தான். உடனே முறைத்துக் கொண்டு எழுந்து நிற்க பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு போக தலை சுற்றியது. ஹரிஷ் அவனை முறைத்து பார்த்து கொண்டு, சாவுடா, இத்தனை நாள் வச்சு செஞ்சல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உன்னோட கதை முடிஞ்சிரும் என்று சொன்னார். அவரது முகத்தில் இருந்த வெறியும் முகத்தை முழுமையாக மறைத்திருந்த ரத்தமும் அவரை ஒரு ராட்சசன் போல காட்டியது. அதே நேரத்தில் ஹரிஷுக்குள்ளும் சில மாற்றங்கள் தெரிந்தன. வாழ்பட்ட இடம் மட்டும் இல்லாமல் முழு உடலும் மிக கொடூரமாக வலித்தது. இதற்கு முன்னர் பாவிக்கப்பட்ட வாளை விட இன்று அவன் கொண்டு வந்திருந்த வாள் வித்தியாசமாக தெரிந்தது. இத்தனை முறை வெட்டுப்பட்டவருக்கு அதன் வித்தியாசம் நன்றாகவே தெரிந்தது. அவரால் இந்த வருத்தத்தை தாங்கிக் கொள்வது மிக கஷ்டமாக இருந்தது. அப்போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த வாள் நச்சு கலக்கப்பட்டது என்று. ஹரிஷ் கடுமையான வலியில் இருந்தார். அவரால் அவருக்கு முன்னாடி யார் இருக்கிறார் என்று கூட தெளிவாக பார்க்க முடியாமல் இருந்தது. பின்னுடனே மிக வேகமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். என்ன, முட்டாளோட வாள்ல எப்படி நஞ்சு வந்துச்சு என்று யோசித்தார் ஹரிஷ். ஆனால் இப்போதைக்கு எல்லாவற்றையும் அவரால் யோசித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. கண்கள் இருட்டி கொண்டு வர இருக்கும் நேரத்தை யூஸ் பண்ணிக்கொள்ள நினைத்தார். ஒவ்வொரு செகண்டும் அவரது பார்வை மங்கலாக்கிக் கொண்டே வந்தது. ஆனால் அவர் மனதில் நான் செத்தாலும் கூட இவனை சாகடித்து விட்டுதான் சாவேன் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் உடனே தரையில் விழுந்திருந்த கட்டோகா மேனின் உடலுக்கு மேல் பாய்ந்தார் ஹரிஷ். அதை பார்த்ததும் சரவணன் சேரிலிருந்து எழுந்து கொண்டான். அவனுக்கு ஹரிஷ் மிக வித்தியாசமாக வருத்தப்படுவது தெரிந்தது. உடனே ஸ்டேஜை நோக்கி ஓடினான். ரத்தினமும் கூட அதை பார்த்து ஷாக்கில் தான் இருந்தார். இப்படியான ஒன்று நடக்கும் என அவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஸ்டேஜில் இருந்த ரெஃப்ரி 2 பேருக்கும் இடையில் போக நினைக்க கூட இல்லை. 2 பேருமே மிகவும் பலசாலியான ஆட்கள். நடுவில் போனால் எங்கே அவர் பலியாகி விடுவாரோ என பயந்தார். அது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையேயான போர் என நினைத்தார். ஹரிஷ் இருக்கும் கொஞ்ச நேரத்திலும் எப்படியாவது அவனை சாகடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் அவரது தலையை கொண்டு அவனது தலையில் அடித்தார். ஒவ்வொரு முறை அடிக்கும் பொழுதும் அவரது பலமும் வேகமும் கூடிக்கொண்டே போனது. இடைவிடாமல் வாங்கிய அடியில் அவனுக்கு சித்தம் கலங்கியது. அவனால் கொஞ்சம் கூட தலையை தூக்க முடியவில்லை. அவன் அந்த அளவுக்கு நிலை குலைந்து போயிருந்தும் கூட ஹரிஷ் விடவில்லை. உடனே அவன் தரையில் போட்ட வாளை எடுத்து அவனை குத்தினார். அது அவனது உடலில் ஒரு பக்கத்தை கிழித்து கொண்டு மறுபக்கத்தால் வந்தது. ஜஸ்டின் சொல்வது போலத்தான் லேசப்பட்ட ஆளில்லை. அத்தனை தடவை நடந்த சண்டையும் தோல்வியும் அவருக்கு நல்ல பாடமாக இருந்தது. அதை அவரை இன்னும் கொஞ்சம் வலுவாக்கிக் கொள்ள பயன்படுத்திக் கொண்டார். ஹரிஷ் குத்திய வாள் அவனது உடலை கீறி கொண்டு வெளியே வந்ததும் ரத்தம் குபுகுபுவென கொட்டத் தொடங்கியது. அதை பார்த்ததும் ஒரு கர்ஜனையை போட்டார் ஹரிஷ். அதுதான் அவரது வெற்றி கொண்டாட்டமாக இருந்தது. பின் சரவணனை பார்த்து, என்ன, இப்ப நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்க தகுதியுடையவன் தானே என்று கேட்டார். அதை கேட்டதும் சரவணன் உடனே ஓடிப்போய் அவரை தாங்கிக் கொண்டான். அவனுக்குள் சொல்ல முடியாத பல உணர்ச்சிகள் தாண்டவமாடிக்கொண்டிருந்தன. சரவணன் அவரை அணைத்துக் கொள்ளவும் ஹரிஷிற்கு இவ்வளவு நேரமும் வாங்கிய அடிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. அவர் இப்பொழுது பைத்தியக்காரன் போல் சிரித்துக் கொண்டிருந்தார். அங்கே இருந்த எல்லோருக்கும் கடும் ஆச்சரியமாக இருந்தது. கடைசி வரைக்கும் அடி வாங்கிக் கொண்டு மட்டும் இருந்தவர் அதை மறைத்தது மட்டுமல்லாமல் அதை விட பல மடங்கு திருப்பி கொடுத்தும் விட்டார். கடைசி ரவுண்டில் அவருக்குள் இருந்த மொத்த பலமும் ஆக்ரோஷமும் வெளியே வந்தது. யாரின் அது கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம்தான் இது. அங்கே இருந்த பலர் ஹரிஷிற்கு வாழ்த்துக்கள் சொல்ல தொடங்கினார்கள். ஹரிஷ் கொடுத்த இந்த பதில் தாக்குதல் மிகவும் நன்றாக இருந்தது. ஏதோ இத்தனை தடவையும் அவர் வேண்டுமென்றே தோற்றது போல இருந்தது. எல்லோருக்கும் ஒரு ட்விஸ்டை கொடுக்க நினைத்து இப்படி செய்தது போல இருந்தது. சரிதான், அவர் குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார். அவர் எதிரியை ஜெயிக்கும் பொழுது அவரை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த ஆள் இன்று வந்துவிட்டதால் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று ஜெயித்தார். எனக்கு இப்ப கூட ஜஸ்டினை சேலஞ்ச் பண்ணணும் என்று சொல்லி சிரித்தார் ஹரிஷ். என்னதான் இப்பொழுது கொஞ்சம் பேசினாலும் கூட அவரது உடலில் சக்தி இருக்கவே இல்லை. மூச்சு வேகமாக போய்க் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவருக்கு அவரது பலத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லை. அதிலும் அவர் இப்பொழுது மிக சந்தோஷமாக வேறு இருக்கிறார். அதனால்
தலைக்கால் புரியாதது போல இருந்தது. அதே நேரத்தில் சண்டையை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தனுக்கும் அவனது மனைவிக்கும் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. இது 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 எப்படி சாத்தியமாகும் என்று குழப்பத்தில் கேட்டார் ஹர்ஷவர்தன். சண்டைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தூணில் கட்டி வைத்துத்தான் ஹரிஷுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த வீரனையே கொன்றுவிட்டார். அவருக்கு இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்கும் என்று கூட தோன்றியது. ஆடியன்ஸ் யாருக்குமே இந்த முடிவு மனதிற்கு திருப்தியானதாக இருக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சப்போர்ட் பண்ணியவன் தோற்றுவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது போதாததுக்கு பல கடோகா வீரர்கள் ரிங்கை சூழ்ந்து கொண்டார்கள். எல்லோரையும் பார்த்த சரவணன், என்ன தோல்வியை ஒத்துக்க முடியலையா என்று கத்தினான். அப்போது ஒருத்தன் திடீரென்று ரிங்குக்குள் பாய்ந்து கடோகா மேனின் மூச்சை செக் பண்ணினான். ஆனால் அவனது மூச்சு அடங்கி பல நிமிடங்கள் கடந்திருந்தன. உடனே எல்லோரையும் பார்த்து, இவன் செத்துட்டான் என்று கத்தினான். அதை கேட்டதும் இன்னும் ஒருத்தன் அவனது ஹோக்ஷியா பாஷையில் திட்டத் தொடங்கினான். அப்போது ஹர்ஷவர்தன் அவரது மனைவியை பார்த்து, வா போலாம். இதுக்கு மேல இங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஏற்கனவே அந்த கடோகவா ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். ஹரிஷை கொல்ல சொல்லி ரொம்ப பெரிய தொகை காசு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எப்படியும் ஹரிஷ் செத்துருவான். கூடவே சரவணனும் போவான்னு நினைக்கிறேன். இங்க நம்ம பையன் பெயில்ல வெளியே வந்திருக்கான். அவன் கூட இத மானிட்டர்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம போலாம் என்று சொன்னார். அவர்கள் அங்கே இருந்து போகும் நேரத்தில் ஹர்ஷவர்தன் போனை எடுத்து, இதே குழப்பத்தில் அப்படியே போட்டு தள்ளிருங்க என்று ஒரு மெசேஜை அனுப்பினார். என்று சரவணன் ரத்தினம் 2 பேருமே சாக வேண்டும் என்று நினைத்தார். இப்பொழுது அரங்கத்தில் இருக்கும் எல்லோரின் உயிரை சேர்த்து பணையம் வைத்தாவது சரவணனின் உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார். இதை பற்றி வேறு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்றும் யோசித்தார். எப்படியாவது ஜிஷ்ணுவிற்கு தெரிந்தாலும் கூட சமாளித்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தார். எல்லோரும் ரிங்கை சூழ ஆரம்பிப்பதை பார்த்த சரவணன், ஏன் உங்க எல்லாராலையும் நடந்ததை ஏத்துக்க முடியலையா என்று கேட்டான். நாங்க நடந்ததை ஏத்துக்கிறோம். ஆனா நீ ரூல்ஸ் மாறிட்ட. கேம் முடியறதுக்கு முன்னாடி ரிங்குக்குள்ள வந்துட்ட என்று ஒருவன் கத்தினான். சரவணனுக்கு முன்னாடி ஒரு கடோகா வீரன் நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் உயரமாக இருக்கவில்லை. ஆனால் அவனது தோற்றம் பலம் வாய்ந்ததாக இருந்தது. எப்படியும் சரவணன் அங்கே இருந்து தப்பித்து போக முடியாது என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்தான். சரவணன் சிரித்துவிட்டு, என்னது ரூல்ஸா என்று கேட்டான். ஆமா ரூல்ஸ் தான். சரி அப்படிதான் என்ன பெரிய ரூல்ஸ் சொல்லு பாப்போம். அதை கேட்டதும் அந்த கடோகா வீரன் சரவணனை முறைத்து பார்த்துவிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் என்று சொன்னான். சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன் என சரவணனும் தில்லுடன் பதில் சொன்னான். சரவணன் இங்கே தைரியத்துடன் வர ஒரு காரணம் இருந்தது. அது இந்த இடம் ராவணனின் வட்டத்திற்கு மிக பக்கத்தில் இருப்பதுதான். ஆனால் இந்த சமயத்தில் சரவணனை விடவும் கான்பிடென்டாக இருந்தது ஹர்ஷவர்தன். ஹர்ஷித்தை போய் பார்த்தவர் அவனிடம் ஒரு கார்டை கொடுத்தார். பாரு, நீ முதல்ல ஃபாரினுக்கு போயிடு. நான் இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீ திரும்ப வராது. உனக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனை எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். ராவணன் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவதா இல்லை சரவணன் பக்கம் நிற்பதா என புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். மிகுந்த குழப்பத்துடன் இருந்த நேரத்தில் அவரது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்துல இங்க யார் வந்திருக்கிறது என யோசித்தார் ராவணன். உடனே அலர்ட் ஆகியவர், யாரது என்று கேட்டார். நானா, ஜஸ்டின் என்று பதில் வந்தது. ஜஸ்டின் வந்ததுமே நேராக ராவணனை தேடி வந்துவிட்டான். ராவணனுக்கு ஜஸ்டினை பற்றி தெரிந்திருக்கவில்லை. யாரோ என்று அசால்ட்டாக இருந்தார். உள்ளதான் அவருக்கு அது யாராக இருந்தாலும் இப்படி வீட்டுக்குள்ளே வந்து விட்டானே என பதட்டம் வந்தது. உடனே எழுந்து உஷாராகி கொண்டார். ஜஸ்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்ததும் வராததுமாக, சரவணன் இப்போ வீனஸ் வில்லாவில் இருக்காரு. அவருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அப்போதுதான் ராவணனுக்கு ஜஸ்டினும் சரவணனின் ஆள் என்று தெரிந்தது. ராவணன் ஜஸ்டினின் கேள்விக்கு, அப்படியா, எனக்கு ஏதோ தெரியலையே என்று பதில் சொன்னார். ராவணன் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் ஜஸ்டினையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அவனை பார்க்கும்போது அவனது பவரை உணர முடிந்தது. அவருக்கு ஏனோ அவனோடு சண்டை போட்டு அவனுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஜஸ்டின் ராவணனை பார்த்து, இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சிட்டு இருக்க விரும்பல. நீங்க இப்ப போய் ஸ்பாட்டன் மரீனாவை தாக்க போறீங்களா இல்லையா என்று கேட்டான். அவனது தோரணையே மிகவும் வித்தியாசமாக இருந்தது. போகலன்னு சொன்னா
என்ன பண்றது? ராவணனும் விடாமல் கேட்டார். ஜஸ்டின் அவனது கையில் இருந்த ஏதோ ஒரு பொருளை வைத்து ஆட்டிக்கொண்டே உசுருனா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் என்றான். அது ஒரு தெளிவான மிரட்டல் என்பது ராவணனுக்கு புரியாமல் இல்லை. அவருக்கு சரவணனை சுற்றி இருக்கும் எல்லோருமே முரடனாக இருப்பது போல் இருந்தது. ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் கையில் இருந்த கப்பை மேசையில் வேகமாக வைத்தார். அதில் அந்த கப் உடைந்து நொறுங்கியது. ஜஸ்டின் சின்சியராக இருந்திருந்தால் ராவணனுடன் கொஞ்சம் நல்ல முறையில் பேசியிருப்பான். ஆனால் அவனுக்கு இப்பொழுது பானி பூசி கொண்டிருக்கவெல்லாம் நேரம் இருக்கவில்லை. அதனால் வெட்டு ஒன்று துண்டு 2 என்று பேசிவிட்டான். அந்த நேரத்தில் அவருக்கு ஜோஷிடமிருந்து கால் வந்தது. ராவணன் அதை சீரியஸாக எடுக்கவில்லை. அதை பார்த்ததும் கட் பண்ணிவிட்டார். 2 பேருக்குள்ளும் ஒருவித பழக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது ராவணன் சிட்டாடலில் இருக்கும் பொசிஷன் ஜோஷினதை விட உயர்ந்தது. அதனால் அதற்கான திமிரை கொஞ்சம் காட்டினார். ராவணன் காலை கட் பண்ணியதுக்கு பிறகு மீண்டும் போன் ரிங் ஆனது. இந்த ஜோஷுக்கு புத்தியே இல்லையா? அதான் ஒரு தடவை கட் பண்ணிட்டேன்ல, அப்புறத்துக்கு மறுபடியும் எடுக்கிறான். காலை கட் பண்ணினா ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்க, இல்ல பேச படிக்கல, ஏதாவது ஒண்ணுதான் அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப எடுத்து உசுர வாங்குறான் என மனதிற்குள் ஜோஷை திட்டிக் கொண்டே போனை பார்த்தார். ஆனால் இப்போது கால் பண்ணி கொண்டிருப்பது மாவீர். ஜஸ்டின் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல அட்டெண்ட் பண்ணுங்க என்றான். அதை கேட்டதும் சமத்தாக காலை அட்டெண்ட் பண்ணினார் ராவணன். அவருக்கு அதை பார்க்கும்போது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இப்பொழுது அவர் காலை அட்டெண்ட் பண்ணிவிட்டால் ஜஸ்ட் கையால் சாகுவதிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைத்தார். ஹலோ ராவணன், நான் கூடிய சீக்கிரத்துல சிட்டாடலுக்கு வரப்போறேன். எனக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தரணும். எனக்கு வந்தா தங்கறதுக்கு இடம் இல்ல, அதனாலதான் உன்னை கான்டாக்ட் பண்ணேன். ராவணன் காலை அட்டெண்ட் பண்ணியதுமே இப்படித்தான் கேட்டார் மாவீர். என்ன காமெடி பண்றீங்களா? இதுல நான் எதுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க போறேன்? என் கூட 10,000 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னால எங்க போய் தங்கறதுக்கு இடம் தர முடியும்? போதாதுக்கு நான் வெளியே தெரியவும் கூடாது. என்னது மாவீர், என்ன பயமுறுத்தாதீங்க. நீங்க எதுக்கு இப்போ சிட்டாடலுக்கு வந்திருக்கீங்க? பதற்றத்துடன் கேட்டார் ராவணன். அதற்கு மாவீர் சொன்ன பதில் அவரை மொத்தமாக ஆட்டம் கொள்ள வைத்தது. சரவணனுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வந்ததாக சொன்னார். உடனே காலை கட் பண்ணின ராவணன் ஜஸ்டினை பார்த்து, நான் உங்க கூட வரேன் என்று சொன்னார். என்று சொல்லிவிட்டு எழுந்தான். இது நல்ல பிள்ளைக்கு இப்ப நீங்க எடுத்ததுதான் சரியான முடிவு. கூடவே ஒரு உசுரையும் காப்பாத்திட்டீங்க. 2 பேரும் நடந்து போகையில் ராவணனுக்கு உண்மையிலேயே ஜஸ்டினிடம் அவரை கொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது. அதே நேரத்தில் ஸ்பாட்டன்ஸ் அரேனாவில் சரவணன் கடோக வீரனை பார்த்து, இன்ட்ரெஸ்டிங், ஆனா இப்ப வரைக்கும் ஒரு விளக்கமும் சொல்லலையே என்றான். ஓ, உங்களுக்கு விளக்கம் கேக்குதா? உனக்கு எங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப்ல இருக்கிற ஆளுங்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கா? வாழ்வா சாவாங்கிற அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாச்சு, இருந்தும் சொன்ன வாக்க காப்பாத்த போறது இல்லையா என ஹரிஷை பார்த்து கேட்டான் அவன். அப்போது இன்னொருத்தன், காம்படிஷன் இன்னும் முடியல, அதுக்குள்ள ஸ்டேஜ்குள்ள வர அளவுக்கு உனக்கு தைரியமா என்று கேட்டான். சரவணனுக்கு தெரிந்துவிட்டது அங்கே இருக்கும் யாரும் அவன் சண்டை போடாமல் விடப்போவதில்லை என்று. அவனும் சண்டைக்கு தயாராக ஜோய் பின்னால் இருந்து, ஜாக்கிரத, அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நாம முதல்ல போலீஸ்க்கு போன் பண்றதுதான் பெட்டர். அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றாள். சரவணன் சண்டையை தொடங்க பார்த்த நேரத்தில் சாமுராய் ஷூட் போட்ட ஒருத்தர் வந்தார். அவர்தான் ஓனர். அவர் சரவணனையும் ஹரிஷையும் பார்த்துவிட்டு, இவனுங்களை விடாதீங்க என்றார். அதை கேட்டதும் சரவணன் மீண்டும் தாக்குதலை ஸ்டார்ட் பண்ண பார்க்க வாசலில் ஒரு நிழல் அசைவது தெரிந்தது. வேதாதான் வந்திருந்தாள். சரவணன் அவளுக்கு வர சொல்லியிருக்கவில்லை. இருந்தாலும் ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். எனக்கு தெரியும், ராவணன் உனக்கு லோயரா இருக்க மாட்டான்னு. அவர் வராத நேரத்துல நீ வந்தது பெட்டர் தான். புன்னகைத்துக் கொண்டே சொன்னான் சரவணன். இன்னும் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். நான் வரல, இவங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி, அப்ப நானும் போகல என சொல்லிக்கொண்டு சரவணனுக்கு துணையாக வேதாவும் சண்டைக்கு நின்றாள். சரவணன் அதை பார்த்ததும் மறுபடியும் சிரித்தான். பின் அந்த ஓனரின் பக்கம் பார்வையை திருப்பினான். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன். அதுக்குள்ள சொல்லிடணும் யார் உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தது என்று ஒவ்வொரு வார்த்தையாக மிகவும் கடினமான குரலில் கேட்டான். சரவணன் கேட்டு முடித்ததும் ஓனர் சிரித்தார். நீ என்னோட வாரியர் ஸ்பிரிட்ட ரொம்ப அசிங்கப்படுத்த என சொன்னவர் அவரது சாமுராய் வாளை எடுத்தார். அவர் வாளை உருவியவுடன் மீண்டும் வாசலில் ஒரு பெரும் சத்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே ராவணன் நின்று கொண்டிருந்தார். எடுத்தியான ஒரு கோட்டையை உடுத்திக் கொண்டு
மிகவும் கம்பீரமான தோரணையில் இருந்தார். வந்ததுமே அவரது ஆட்கள் அரீனாவை சுற்று போட்டு விட்டார்கள். எல்லாரும் தயார் நிலையில் நிற்கவும் இங்க இருக்கிற யாரையும் விடாதீங்க ராவணன் என்று ஆர்டர் கொடுத்தார். ராவன் கோர்ட் அணிந்து வாயில் சிகரெட்டுடன் கெத்தாக அந்த அரங்கத்திற்குள் நுழைந்தார். பின்பு இங்க இருக்கிற யாரையும் போக விட்டுறாதீங்க என்று சொல்லிக்கொண்டு அங்கே வந்தார். ராவணனின் மாஸ் என்ட்ரியை பார்த்த வேதா ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள். அடுத்த நிமிடமே அவளது முகத்தை சுழித்துக் கொண்டாள். அங்கு ராவன் வந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளின் அழகான முகம் திடீரென்று அப்படி கோணலாக போனதை பார்த்த சரவணனுக்கு சிரிப்பு வந்தது. உடனே அவளை பார்த்து மௌனமாய் சிரித்துக் கொண்டு நின்றான். வேதா தன்னை பார்த்து சுழிப்பதை பார்த்த ராவன் ஒரு நிமிடம் அவள் முன்பு நின்றார். பின்பு தனது ஒற்றை புருவத்தை தூக்கி அவளை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்துவிட்டு அவளை கடந்து சரவணன் அருகில் சென்றார். சரவணனிடம் சென்றதும் மிகவும் பவ்யமாக பேசினார். மிஸ்டர் சரவணன், சாரி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொன்னார். உடனே சரவணன் இட்ஸ் ஓகே என்று சொன்னான். உடனே ராவன் டோன்ட் வரி மிஸ்டர் சரவணன், இந்த அரங்கத்துல இருக்கிற யாரையும் நான் விட போறதில்லை. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் வேட்டையாட போறேன் என்று சொன்னார். அவரது சொல்லில் அவ்வளவு உறுதி இருந்ததை சரவணன் கவனித்தான். பின்பு ஹலோ என்று சொல்லி சிரித்துக் கொண்டே தலையை அசைத்தான். உடனே ராவன் மிஸ்டர் சரவணன், சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டார். ராவன் அவ்வளவு கான்பிடென்டாக கேட்டதும் அங்கு நின்று கொண்டிருந்த வேதா இப்ப இவர் என்ன பண்ண போறாரா என்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். சரவணனிடம் பேசிவிட்டு திரும்ப அப்பொழுதுதான் சரவணனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த அந்த இடத்தின் ஓனர் ப்ரூஸ்லியை பார்த்தார். மிஸ்டர் சரவணன், இவன் தான் உங்ககிட்ட வம்பு எடுத்ததா என்று கேட்டுக்கொண்டே அந்த ஓனரின் அருகில் சென்றார். பின்பு பணத்தை கொடு என்று கேட்டார். உடனே அந்த ஓனர் என்ன பணம்? எந்த பணமும் கொடுக்க முடியாது. இங்க ரூல்ஸை மீறினது நீங்க தான். அதனால நீங்க தான் எனக்கு பணம் கட்டணும் என்று திமிராக சொன்னார். அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் இன்று எவ்வளவு பணத்தை சரவணன் வின் பண்ணியிருந்தான் என்று. ஆனால் ப்ரூஸ்லி அந்த பணத்தையும் கொடுப்பதாக இல்லை. அதே சமயம் அவருடைய ரெப்புடேஷனையும் விட்டுக் கொடுப்பதாகவும் இல்லை. சரவணனிடம் வேண்டுமென்றே வம்பிழுக்கிறார் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. ஆனால் இதுவரைக்கும் அவர் யாரிடமும் அப்படி நடந்து கொண்டதே இல்லையே என்பது போல் அந்த அரங்கத்திற்கு எப்பொழுதும் வரும் கஸ்டமர்கள் பார்த்தார்கள். இங்கு என்ன நடக்குது என்று குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ப்ரூஸ்லி பணத்தை தரமாட்டேன் என்று சொன்னதும் ராவன் வேகமாக அவரை தாக்க முயன்றார். உடனே சரவணன் அவரை தடுத்து நிறுத்தினான். பின்பு இத பாருங்க, நான் உங்க கூட சண்டை போடுற மூட்ல இல்ல. ஒழுங்கா என்னோட பணத்தை கொடுத்துருங்க, இல்லன்னா உங்களை யாரு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுங்க என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் ப்ரூஸ்லி ஒரு நிமிடம் ஷாக் ஆனார். பின்பு நீ என்ன வளர்ற? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு பின்னால யாரும் இல்ல. இதுக்கு ஓனர் நான் தான். இங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு என்று சொன்னான். சரவணனுக்கு நன்றாக தெரியும் இவருக்கு பின்னால் நிச்சயம் வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒருவர் தான் இருந்து கொண்டு சரவணனை டார்கெட் செய்கிறார்கள் என்று. அதனால் சரவணன் அவரை பார்த்து முறைத்தான். மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அமைதியா கேட்கிறேன். உங்களுக்கு பின்னால யார் இருக்கான்னு சொல்லுங்க என்று கேட்டான். சரவணன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே ப்ரூஸ்லி தன்னிடம் இருந்த சாமுராய் வாளை எடுத்து சரவணனின் மூக்கின் மீது வைத்தார். அந்த அரங்கத்தில் உள்ள அனைவரும் அவரை பார்த்து அதிர்ந்து போனார்கள். இதுவரைக்கும் ப்ரூஸ்லி யாருடனும் சண்டை போட்டு பார்த்திடாதவர்களுக்கு அவரிடம் இருந்த அந்த வாள் பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த வாளை பார்த்தாலே தெரிந்துவிடும் அவர் த கிரேட் சாமுராய் வம்சத்தின் வாரிசு என்று. அவரது கண்களில் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் பெரிதாக இருந்தது. என்று சரவணனை எப்படியும் தனது கையாலேயே முடித்து கட்டிவிட வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார். அரங்கத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் ப்ரூஸ்லியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சரவணன் மட்டும் அசராமல் நின்று அவரை பார்த்தான். பின்பு நீ என்ன பண்ற? நான் ஹோக்சியா நாட்டை சேர்ந்தவன். நான் ஒன்னும் உன்னோட எதிரி கிடையாது. ஒரு முட்டாள் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான் என்று சொன்னான். அவரின் ஃபாஸ்டான மூவிலேயே சரவணனுக்கு அவர் மிகவும் வீரமானவர் என்பது நன்றாக தெரிந்தது. ஆனாலும் அவரை பார்த்து சற்றும் அசராமல் இருந்தான். உடனே சரவணன், உங்களுக்கு 3 minutes டைம் தரேன். அதுக்குள்ள என் கண்ணுல படாம இங்க இருந்து போயிடுங்க என்று சொன்னான். அதை கேட்ட ப்ரூஸ்லி அந்த அரங்கமே அதிரும் அளவிற்கு சத்தமாக சிரித்தார். பின்பு யாருக்கு டைம் கொடுக்கறது? சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம என் கண்ணுல படாம இங்க இருந்து நீ ஓடிப்போ. இன்னைக்கு உனக்கு கட்டோக்கா நாட்டோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் எப்படி இருக்கும்னு காமிக்கிற. அதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்ட.
என்று சொல்லி மறுபடியும் சத்தமாக சிரித்தார். அந்த அரங்கத்தில் உள்ள அனைவரும் அவர் அப்படி சிரிப்பதை பார்த்தார்கள். யாரெல்லாம் இன்னைக்கு கட்டோக்காவுக்கு பெட் கட்டினாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வின்னர் என்று சொல்லி அடுத்து என்ன நடக்கும் என்று மிகவும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் அப்படி ஆணவமாக பேசியதும் சரவணன் அவரை பார்த்து மெதுவாக புன்னகைத்தான். பின்பு அவரிடம் ஏதோ சொல்ல வர அப்பொழுது ஜஸ்டின் ப்ரூஸ்லிக்கு முன்பு வந்து நின்றான். உன்னை பத்தி நீ ரொம்ப பெருமையா நினைச்சிருக்கல, உன்னை பீட் பண்றதுக்கு ஹோக்ஸியாவுல யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். உடனே ப்ரூஸ்லி மறுபடியும் ஆணவமாக சிரித்துக் கொண்டு பேசினார். என்ன என்ன உன்னால பீட் பண்ண முடியாது, அவ்வளவு ஏன் என்ன பீட் பண்றதுக்கு இந்த ஹோக்ஸியாவிலேயே யாரும் கிடையாது என்று சொன்னார். அதை கேட்ட ஜஸ்டின் அவரை பார்த்து நக்கலாக சிரித்தான். பின்பு அப்படியா, சரி, நீ பார்க்ஸ்டேல் டக்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என்று கேட்டான். ஜஸ்டின் அந்த பெயரை சொன்னதும் ப்ரூஸ்லியின் முகம் சட்டென்று மாறியது. ப்ரூஸ்லிக்கு அதை பற்றி நன்றாக தெரியும். அது மான்டல் மவுண்டனுக்கு கீழே இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் லெவலில் மிகவும் ஸ்ட்ராங்கானதாகும். அதே சமயத்தில் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்டால் அது பாராட்டத்தக்கதாகவும் இருந்தது. அனைத்து ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கும் அனைத்து ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் தான் கிங்காக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த ஆர்கனைசேஷன் இருந்த இடம் தெரியாமல் அழிந்திருந்தது. ப்ரூஸ்லி கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷனை சரியாக வழி நடத்தாததால் தான் அது அழிந்திருந்தது என்றும் ஒரு சிலர் மற்ற ஆர்கனைசேஷன்களால் அது பேன் செய்யப்பட்டது என்றும் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் அது எதற்குமே சரியான ஆதாரங்கள் இல்லை. இன்று வரை அது எப்படி அழிந்தது என்பதற்கான உண்மையான காரணம் யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் கேள்விப்பட்டிருந்தார், அந்த ஆர்கனைசேஷனை ஹோக்ஸியாவால் மட்டும்தான் கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று. ஆனால் அதில் ப்ரூஸ்லிக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷனை ஹோக்ஸியாவால் எப்படி கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று. அந்த நம்பிக்கையில்தான் அவனும் கட்டோக்காவில் இருந்து ஹோக்ஸியாவிற்கு வந்தான். அது மட்டுமில்லாமல் ஹோக்ஸியாவில் ஸ்பார்டன்ஸ் ஏரனாவையும் ஓபன் செய்திருந்தான். ஜஸ்டின் அந்த ஆர்கனைசேஷன் பெயரை உச்சரித்ததுமே ப்ரூஸ்லி ஆச்சரியமானான். உனக்கு எப்படி இத பத்தி தெரியும்? நீ இதுக்கு முன்னால கட்டோக்காவுக்கு வந்திருக்கியா என்று ஜஸ்டினிடம் கேட்டான். உடனே வந்திருக்கேன், ஒரே ஒரு முறை ஜஸ்டின் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். ஜஸ்டின் அப்படி சொன்னதும் ப்ரூஸ்லிக்கு ஆர்வம் இன்னும் அதிகமானது. கட்டோக்காவுல நீ எங்க வந்திருந்த என்று கேட்டான். அதை கேட்ட ஜஸ்டின் மறுபடியும் சிரித்துக் கொண்டே சொன்னான். மான்டல் மவுண்டனுக்கு தான் வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அங்க வர்றதுக்கான அவசியமே இல்லாம போச்சு, அதனாலதான் வரல என்று சொன்னான். ஜஸ்டின் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ப்ரூஸ்லிக்கோ முகமெல்லாம் வேர்த்தது. அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனையே அடிச்சது இவன் தானே சொல்றானோ என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு ஜஸ்டினை அதிர்ச்சியாக பார்த்தான். அவனின் முகமெல்லாம் வேர்த்திருப்பதை பார்த்து ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு சொன்னான். இப்ப நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய எதிரியா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் நீ ஹோக்ஸியாவை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட்டுட்டு போனா அது நல்லா இருக்காது. அதனால வா, முதல்ல என் கூட ஃபைட் பண்ணு என்று சொல்லி ஜஸ்டின் அவன் முன்பு வாள் ஏந்தி நின்றான். ஹோக்ஸியாவில் இருக்கிற ஒருத்தர் கூட உன்னை பீட் பண்ண முடியாதுன்னு சொன்னல, இப்ப வா, 2 பேரும் ஃபைட் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ஜஸ்டின் ப்ரூஸ்லிக்கு முன்பு நின்றான். ஜஸ்டினை பார்த்த ப்ரூஸ்லி மிகவும் ஆவேசமாக கத்தினார். அவர் அப்படி கத்தியது சிங்கம் கர்ஜித்தது போல் இருந்தது. அவர் கத்திய கத்தில் அந்த அரங்கமே அதிர்ந்தது. அங்கிருந்த அனைத்து லைட்டுகளும் டப் டப் என்று உடைந்து சிதறியது. சர்வைலன்ஸ் அறையில் இருந்த மானிட்டர்கள் கூட வைப்ரேஷனில் ஆட ஆரம்பித்தது. மானிட்டரின் அறையில் நடப்பதையெல்லாம் சிஸ்டத்திற்கு முன்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷித்தோ ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். ஹர்ஷித்திற்கு ப்ரூஸ்லி பற்றி நன்றாக தெரியும். ப்ரூஸ்லி கட்டாகோவில் இருக்கும் ஆர்மி ஆர்கனைசேஷனில் ஆர்மி ஆபீசராக இருந்தார் என்று. அவர் ஆர்மி ஆபீசராக இருக்கும் பொழுது நிறைய பட்டங்களையும் பதக்கங்களையும் வென்றிருந்தார். அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் புகழ் பெற்றிருந்தார். அவரின் வீரம் அனைவராலும் வியக்கத்தக்கதாக இருந்தது. அவரது கண் பார்வையிலேயே எதிரில் நிற்கும் எதிரியை வீழ்த்தக்கூடியவர் அவர். அப்படிப்பட்டவர் கர்ஜித்துக் கொண்டு நிற்பதை பார்த்த ஹர்ஷித்தோ அதிர்ந்து சேரில் இருந்து கீழே விழுந்தான். அப்பொழுது அந்த மானிட்டர் அறைக்குள் வந்த ஹர்ஷவர்தன் ஹர்ஷித் கீழே விழுந்ததை பார்த்ததும் அவனை பார்த்து முறைத்துவிட்டு மறுபடியும் மானிட்டரை பார்க்க ஆரம்பித்தார். ஹர்ஷவர்தன் அங்கே வந்ததும்
ஹர்ஷித் வேகமாக எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே போக போனான். அவன் அங்கிருந்து போவதை ஹர்ஷவர்தன் பார்த்தார். உடனே, இப்போ நீ எங்க போற? என்று கேட்டார். எங்க போறன்னு தெரியல. அந்த ப்ரூஸ்லி கையால சரவணன் நாய் மாதிரி சாகிறத நான் பார்க்கணும். அதுவும் அணுவணுவா ரசிச்சு பார்க்கணும். அதுக்காகத்தான் போயிட்டு இருக்கேன் என்று சொன்னான். ஹர்ஷித், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம நீ கீழே போய் எதையும் ஸ்பாயில் பண்ணிடாத. அமைதியா இங்கேயே உட்காரு என்று ஹர்ஷவர்தன் சொன்னார். உடனே அவர் அருகில் உட்கார்ந்திருந்த அவரது மனைவி பேச ஆரம்பித்தார். ஏங்க, நீங்க விடுங்க. அந்த ஈஸ்வரியோட புள்ள அடி வாங்கி சாகிறத நம்ம புள்ள பாக்கட்டும் என்று சொன்னார். ஏதோ பண்ணுங்க. நான் சொன்னா நீங்க 2 பேரும் எங்க கேட்க போறீங்க என்று சொல்லிவிட்டு அவரது மனைவியின் பக்கத்தில் இருந்த ஒரு சேரில் உட்கார்ந்து அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க தொடங்கினார். ப்ரூஸ்லி தனது கையில் வைத்திருந்த வாளை ஆவேசமாக வீசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். வேதாவும் அவரை பார்த்து அதிர்ந்து போனாள். ராவன் இருந்த இடம் தெரியாமல் ஒரு தூணுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். உடனே வேதா சரவணனின் அருகில் சென்றாள். பின்பு, இப்போ நமக்கு டைம் இருக்கு. ஐ திங்க் நாம இங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கிறேன் என்று சொன்னாள். வேதா அப்படி சொன்னதும் சரவணன் சிரித்துக் கொண்டே அவளை பார்த்தான். ஏன் அந்த ப்ரூஸ்லிய நம்மளால வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். ப்ரூஸ்லியின் வாழ்வீச்சை பார்க்கும் பொழுதே அவர் மிகவும் திறமையானவர் என்பது நன்றாக தெரிந்தது. உண்மையை சொல்ல போனால் சரவணனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று வேதாவிற்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதை அவனிடம் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றாள். சிட்டாடெல்லில் அவனின் அந்த அரங்கம் மிகவும் பிரபலமாக இருந்தது. தினமும் அங்கு வரும் கஸ்டமர்கள் அனைவரும் ப்ரூஸ்லி இதற்கு முன்பு மிலிட்டரியில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் என்று கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதை யாரும் நம்பியதில்லை. இன்று ப்ரூஸ்லியின் ஆவேசத்தை பார்த்த அனைவரும் அது உண்மைதான் என்று நம்பினார்கள். அங்கிருந்த அனைவரது கண்களிலும் ஒரு வகையான பயம் தெரிந்தது. நிச்சயம் இவரை பீட் பண்ண ஹோக்சியாவில் யாரும் இல்லை என்பது போல் ப்ரூஸ்லியை பார்த்து கொண்டிருந்தார்கள். சரவணனுக்கு பின்னால் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் வேதா. பின்பு, இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னமோ பயமா இருக்கு. ஏதோ வாழ்வுக்கும் சாவுக்கும் ஆன போராட்டம் மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப ஜஸ்டின் இங்கிருந்து ஓடிட்டா பரவாயில்லன்னு தோணுது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்று சொன்னாள். வேதா சொன்னதை கேட்ட சரவணன் சிரித்தான். பின்பு, கண்டிப்பா ஓடத்தான் வேணும். ஆனா ஓட வேண்டியது ஜஸ்டின் இல்ல, அந்த ப்ரூஸ்லி தான் என்று சொன்னான். சரவணா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்டினும் வீரன்தான், திறமசாலிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ப்ரூஸ்லிய பாரு. அவரோட கர்ஜனையை கேட்கும் போதே உடம்பெல்லாம் புல் அரிக்குது. இவர் கூடவா நீ ஜஸ்டினை மோத வைக்க போற? ஒருவேளை இந்த சண்டையில ஜஸ்டினுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னாள். உடனே சரவணன், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. இந்த மேஜிக்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? அதை இப்ப கண்ணால பாக்கணும்னா நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணு. அப்போ அந்த மேஜிக் என்னன்னு உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு சரவணன் மறுபடியும் ஜஸ்டினை பார்க்க ஆரம்பித்தான். ப்ரூஸ்லியும் ஜஸ்டினும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்டார்கள். ப்ரூஸ்லி ஜஸ்டினை இங்கேயே கொல்லும் வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தார். அதை ஜஸ்டினும் பார்த்தான். பின்பு, 1 minute என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவன் சற்று தூரம் தள்ளி நின்ற ஹரிஷிடம் தனது கையில் வைத்திருந்த பேனாவை கொடுத்தான். எனக்காக கொஞ்ச நேரம் இதை வச்சுக்க முடியுமா என்று கேட்டான். உடனே ஹரிஷும் சிரித்துக்கொண்டு அவன் கையில் வைத்திருந்த பேனாவை வாங்கி வைத்துக் கொண்டார். அதையெல்லாம் ராவணனும் பார்த்தார். ஏண்டா டேய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவன் உயிர் பழிப்பீங்கன்னு தெரியாம நான் இங்க மண்டையை பிச்சுக்கிட்டு நினைக்கிறேன். நீங்க என்னடானா இப்பதான் போனை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் சண்டையை போடுங்கடா. எவன் தான் வின் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டு தூணுக்கு பின்னால் நின்று அங்கு நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்தார். பேனாவை கொடுத்துவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜஸ்டின் ப்ரூஸ்லிக்கு முன்னால் சென்று நின்றான். இருவர் கண்களிலும் நெருப்பு தெரிந்தது. இருவரில் யார் வெல்வார் என்று அங்கிருந்த அனைவரும் தங்களது கண்களை இமைக்க மறந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜஸ்டினை நோக்கி ப்ரூஸ்லி தனது வாளை ஏந்தினார். அந்த வாள் கரெக்டாக ஜஸ்டின் கழுத்தை குறி வைத்திருந்தது. அங்கிருந்த அனைவரது இதயமும் லப்டப் லப்டப் என்ற சத்தத்துடன் ஒருவர் இதய துடிப்பை இன்னொருவர் கேட்கும் அளவிற்கு சத்தமாக துடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று அங்கு என்ற அலறல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடன் அனைவரும் ஜஸ்டின் இன்றோடு மடிந்தான் என்று நினைத்துக் கொண்டு தங்களது கண்களை திறந்து பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு மாறாக தரையில் ப்ரூஸ்லி விழுந்து கிடந்தார். அவரின் நெஞ்சில் ஒரு கத்தி பாய்ந்திருந்தது. அவரது நெஞ்சிலிருந்து ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அனைவரும்
ஜஸ்டின் கையில் வைத்திருந்த வாளை பார்த்தார்களே தவிர ஜஸ்டின் இன்னொரு கையில் வைத்திருந்த சின்ன கத்தியை பார்க்க தவறி இருந்தார்கள். அந்த கத்தியை கொண்டு ஜஸ்டின் ப்ரூஸ்லி அவனது கழுத்தை குறிவைக்கும் நேரத்தில் அவரது இதயத்தில் ஓங்கி குத்தி இருந்தான். அந்த கத்தி ப்ரூஸ்லியின் இதயத்தையே இரண்டாக பிளந்திருந்தது. அந்த அளவுக்கு ஜஸ்டின் போர்ஸாக குத்தி இருந்தான். வலி தாங்காமல் கத்திக்கொண்டு தரையில் விழுந்து கிடந்த ப்ரூஸ்லி ஒரு முறை ஜஸ்டினை பொறுமையாக பார்த்தார். பின்பு, என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு வீரனை பார்த்ததில்ல. நான் ஒத்துக்கிறேன், ஹோக்சியாவை யாருனாலையும் பீட் பண்ண முடியாது. உன்ன மாதிரி வீரர்கள் இருக்கிற வரைக்கும் ஹோக்சியாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உன்கிட்ட நான் கர்வத்தோட சரணடைகிறேன். நீதான் வீரன் என்று சொல்லிவிட்டு தனது கண்களை மூடினார். ப்ரூஸ்லியின் இறப்பை பார்த்த அரங்கத்தில் இருந்த அனைவரும் பேச்சற்று அப்படியே சிலை போல் உறைந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிரித்துக் கொண்டே ஜஸ்டின் சரவணனின் அருகில் வந்தான். ஆனால் சரவணனோ தனது செல்போனில் டைம் பார்த்து கொண்டு ஜஸ்டினை பார்த்தான். பின்பு, என்னாச்சு? ஏன் 9 செகண்ட் எடுத்துக்கிட்ட? எப்பவும் 7 செகண்ட்லயே முடிச்சிருவதானே என்று கேட்டான். சரவணன் அப்படி சொன்னதும் அங்கு நின்று கொண்டிருந்த வேதாவும் ராவணனும் தனது கண்களை ஒரு முறை மூடி திறந்தார்கள். பின்பு வேதா, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? மின்னல் வேகத்தில் ஒருத்தர் அவன் வீழ்த்திட்டு வந்திருக்கான். அவனை பாராட்டுறது விட்டுட்டு இன்னும் குறை சொல்லிட்டு இருக்கான் என்று தனக்குள் நினைத்து கொண்டு அவர்களை பார்த்தாள். உடனே ஜஸ்டின், சாரி, ரீசெண்டா நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோமோ, அவங்க எல்லாரும் ரொம்ப வீக் பீப்புள். அவங்கள அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதனால நான் பிராக்டிஸ் பண்ணல. ரொம்ப லேசி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப ஹோக்சியா வந்துட்டோம்ல, இனி தினமும் 2 மணி நேரம் நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட வேதா, என்ன பிராக்டிஸ் எடுக்கணுமா? இந்த ஜஸ்டின் மனுஷனா இல்ல வேற ஏதாவதுமா என்று தன்னையும் அறியாமல் சத்தமாக சொல்லிக்கொண்டு அவர்களை பார்த்தாள். அவ்வளவு நேரம் ஜஸ்டினின் முதுகை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷித் இப்பொழுதுதான் முதன் முறையாக ஜஸ்டினின் முகத்தை பார்த்தான். அவனது முகத்தை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றான். தனது கண்களை நன்றாக கசக்கிவிட்டு மறுபடியும் அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். பின்பு, இது நான் பாக்குறது உண்மையிலே ஜஸ்டினா, தி கில்லிங் காட் ஆஃப் ஹோக்சியாவா என்று அவனையும் அறியாமல் ஜஸ்டினை பார்த்ததும் அவனது உதடுகள் உச்சரித்தது. அப்படின்னா உண்மையிலே இந்த சரவணன் யாரு? இவனுக்கு இன்னும் எவ்வளவு பவர் தான் இருக்கு என்று சரவணனை ஒருவித பதற்றத்துடன் பார்த்தான். ஜஸ்டினை அங்கு எதிர்பார்க்காத ஹர்ஷித் அவன்தான் ப்ரூஸ்லியுடன் மோதியவன் என்று தெரிந்ததும் அதிர்ந்து நின்றான். பின்பு, அப்படின்னா இந்த சரவண சாதாரண ஆள் இல்ல. இவனுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. உண்மையிலேயே இவன் பின்னாடி ஜஸ்டின் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இவன் கூட மோதி இருக்கவே மாட்டேன். டேய் ஹர்ஷித், என்னடா பண்ணி வச்சிருக்க? இதுக்கு மேல அவன் கண்ணிலேயே படாத. எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அங்கிருந்து யாரும் பார்க்காத வண்ணம் மெதுவாக நகர்ந்தான். அப்பொழுது திடீரென்று அவனது ஷோல்டரில் யாரோ கை வைப்பது போல் இருந்தது. உடனே அதிர்ச்சியில் உறைந்தான். இன்னைக்கோட எனக்கு சமாதிதான் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி பார்க்க அங்கு விக்ரம் நின்று அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். பின்பு, ஐயோ, இது மாஸ்டர் வில்லியம்ஸ் மாதிரி இருக்கு. நிஜமாவே நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்துட்டீங்களா சார்? எங்க ஓட பாக்குறீங்க? கொஞ்சம் நில்லுங்க என்று சொல்லி அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார். நடந்ததையெல்லாம் மானிட்டர் அறையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் அவருக்கு அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த தனது மனைவியை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார். நீ ஒன்னும் கவலைப்படாத. இதுக்கு மேல ஹர்ஷத்தை நாம இங்க வைக்க வேண்டாம். அவனை எப்படியாவது அப்ராட் அனுப்பி வச்சிருவோம். இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை இங்க வர வைக்கலாம் என்று சொன்னார். விக்ரமை பார்த்ததும் ஹர்ஷித் கோபமானான். பின்பு, வழிய விடு, நான் இங்க இருந்து போகணும் என்று சொன்னான். உடனே விக்ரம், இப்ப என்ன அவசரம்? மெதுவா போலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவனது வழியை மறைத்து நின்றார். உடனே ஹர்ஷித், இப்ப வழியை விட போறியா இல்லையா என்று கோபமாக கேட்டவன் அவரை தள்ளிவிட்டு அங்கிருந்து போக முயன்றான். அப்பொழுது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. இவ்வளவு வேகமா இப்ப நீ எங்க போற என்று. ஹர்ஷித் அந்த குரலை கேட்டதும் அப்படியே சிலை போல நின்றான். ஜஸ்டின் தான் அவனிடம் பேசிக்கொண்டு அங்கே வந்தான். ஹர்ஷித் அண்டர் கிரவுண்ட் போர்ஸில் இருக்கும் பொழுது ஜஸ்டினை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் ஒருமுறை கூட நேரில் சந்தித்ததில்லை. இன்று அவனை நேரில் பார்த்ததும் அவனால் மூச்சு விடக்கூட முடியாத நிலையில் நின்றான். பின்பு தன்னை சமாளித்துக் கொண்டு ஜஸ்டினை பார்த்து சல்யூட் அடித்தான். பின்பு,
Hello, Hitman. I'm Harshit. Special Force Camp 748. Secret code name Albatross. Greeting to Hitman. என்று சொன்னான். அவன் அப்படி தன்னை பார்த்து சல்யூட் அடித்ததும் ஒரு நிமிடம் ஜஸ்டின் ஆச்சரியத்தில் நின்றான். இன்னும் ஹோக்ஸியாவில் உள்ளவர்களுக்கு தன்னை அடையாளம் தெரிகிறதா என்று. பின்பு அவனை பார்த்து சைகையால் ஃபாலோ மீ என்று சொல்லிவிட்டு அந்த அரங்கிலிருந்து வெளியேறினான். ஜஸ்டின் கூப்பிட்டதும் குட்டி பூனை போல அவன் பின்னாலேயே எந்த மறுப்பும் சொல்லாமல் ஹர்ஷித் சென்றான். அந்த அரங்கிற்கு சற்று தூரம் தள்ளியிருந்த ஒரு ரிவர் அருகில் ஜஸ்டின் நின்றான். அவன் அருகில் சரவணன், விக்ரம், ஹரிஷ் என்று அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்ததும் ஹர்ஷித்திற்கு தன்னை ஏன் இங்கு ஜஸ்டின் அழைத்திருக்கிறான் என்பது புரிந்து போனது. உடனே ஜஸ்டினை பார்த்தான். ஹிட்மேன், யூ ஆர் அ ஹீரோ. உங்களை நான் ரொம்ப உயர்வா நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி யாரோ ஒருத்தருக்கு வேலை பார்ப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னான். அதை கேட்ட ஜஸ்டின் சிரித்துக் கொண்டே சொன்னான். ஆமா, நான் அடுத்தவங்களுக்காக வேலை பார்க்கறேன் தான். ஆனா நல்லவங்களுக்காக வேலை பார்க்கறேன். அது எனக்கு எப்பவும் தப்பா தெரிஞ்சதில்ல என்று சொன்னான். ஜஸ்டின் அப்படி சொன்னதும் ஹர்ஷித் கோபமானான். ஹிட்மேன், நீங்க இப்ப எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒருவேளை என்ன கொள்ளலாம்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் வில்லியம்ஸ் ஃபேமிலி உங்களை விட்டு வைக்காது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு முன்னால நீங்க எதுவும் இல்ல என்று சொன்னான். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு, அப்படியா, சரி, ஓகே, அதையும் பார்க்கலாம். எனக்கு மத்தவங்கள கொல்றது ஏபிசிடி சொல்ற மாதிரி ஈஸியானதுதான். உன்னை கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா உன்னை கொல்லணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது என்று சொன்னவன் அவனது செல்போனை எடுத்து அதிலிருந்த தாரிகாவின் புகைப்படத்தை காட்டினான். பின்பு, இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும்னு நீயே முடிவெடுத்துக்க. இத சால்வ் பண்ணா உன்னை நான் விட்டுறேன் என்று சொன்னான். உடனே ஹர்ஷித், என்ன ஹிட்மேன், என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? என்னால முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க என்று சொன்னான். உடனே ஜஸ்டின், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் வந்தான். நான் 5 என்றேன், அதுக்குள்ள நீயே ஒரு முடிவேடு என்று சொல்லிவிட்டு கவுண்ட் செய்ய ஆரம்பித்தான். அதற்கு மேலும் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான். பின்பு, சரி ஹிட்மேன், நீங்க சொல்றதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என் குடும்பத்தை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது என்று சொன்னான். ஹர்ஷித் என்னதான் வெளியில் உள்ளவர்களுக்கு கெட்டவனாக இருந்தாலும் அவன் இதுவரையில் அவனது பேரண்ட்ஸை எங்கும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலியை பொறுத்தவரையில் ஹர்ஷித் போன்று பல பேர் இருக்கிறார்கள். அவன் இல்லை என்றாலும் வேறு யாரோ ஒருவர் அவனது இடத்தை நிரப்பி விடுவார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவனது பெற்றோர்களை நினைக்கையில்தான் அவனுக்கு சற்று வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் வேறு வழியில்லை என்று உணர்ந்தவன் அவர்கள் சொன்ன அனைத்து கண்டிஷன்களுக்கும் ஒத்துக்கொண்டான். ஜஸ்டின் ஏற்கனவே பிரஸ் ரிப்போர்ட்டர்களுக்கு இன்ஃபார்ம் செய்திருக்க அவனுக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். அனைத்து பிரஸ் ரிப்போர்ட்டர்களும் நின்று கொண்டிருக்க அவர்களிடம் ஹர்ஷித் பேசத் தொடங்கினான். நடந்த எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம். இந்த பிரச்சனைக்கும் தாரிகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளை நான் தான் தேவையில்லாம ஃப்ரேம் பண்ணி அவ மேல படிய போட்டேன். இந்த தப்ப முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் செஞ்சேன். இதுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னான். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகும் சரவணன் அந்த ரிவர் அருகிலேயே நின்று ரசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு உயர் ரக கார் சற்று தூரம் தள்ளி வந்து நின்றது. அதிலிருந்து ஒயிட் கோட் சூட் போட்ட ஒருவர் வந்தார். அவருக்கு பின்னால் 10க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் வந்தார்கள். சற்று தூரம் நடந்து வந்தவர் பின்பு அவர்களை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு சரவணன் அருகில் அவர் மட்டும் வந்தார். அவரை பார்த்ததும் சரவணன் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் பார்த்தான். அவர் அவனது கையில் ஒரு இன்விடேஷனை கொடுத்தார். அடுத்த மாசம் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் நடக்க போற மீட்டிங்க்கு உன்னை இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தேன். எனக்கு தெரியும் ஹர்ஷித் செஞ்ச எல்லாமே தப்புதான். அதை நான் நியாயப்படுத்த இங்க வரல. ஜஸ்ட் உன்னை இன்வைட் பண்ண தான் வந்தேன். ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு வகையில வில்லியம்ஸ் ஃபேமிலியோட எதிர்காலம் அவன்தான். அது மட்டும் இல்ல, அவனோட பேரண்ட்ஸுக்கு எல்லாமே அவன்தான். உன்னோட அங்கிளா ஒன்னு உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்று அவர் ஏதோ சொல்ல வந்தார். உடனே சரவணன் 1 minute என்று அவனது கையை காட்டி சொன்னான். பின்பு, எங்க அம்மா முகத்துல உங்க ஃபேமிலி ஆசிட் அடிச்சது உண்மையா? அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களா என்று கேட்டான். உடனே அவர் தனது கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பின்பு,
அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. அதை மாத்த முடியாது. நான் இப்ப நடக்கிறத தான் பேச வந்திருக்கேன் என்று சொன்னார். அந்த நேரத்துல அவங்களுக்கு அது எப்படி வலிச்சிருக்கும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா என்று கேட்டான். அதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவர் அமைதியாக நின்றார்.